أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாஅத் முஹம்மதியா வரை என்ற நம்முடைய தொடர் பயானுடைய 7ஆம் பாகத்தை இன்று பேச இருக்கிறோம். ஆனால் நாம் அறிவிப்பு செய்த பொழுது இன்று 100 என்ற தலைப்பில் பேசுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறோம். காரணங்கள் என்ன? 2 வாரங்களுக்கு முன்னால் மீலாது விழாவுடைய ஒரு தொடர்ச்சியாக ஈமான் அமைப்பின் சார்பாக ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அந்த பேச்சு போட்டியிலே இடையேக்கு, அதாவது பேச்சு போட்டியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக கேள்வி பதில், சின்ன சின்ன கேள்விகள், மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்கள் வீட்டு பெண்களை மனம் செய்ய சொல்லுங்கள் என்ற கருத்திலே, கமா கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருத்திலே சொல்லப்பட்ட சூரா எது? குர்ஆன் எல்லாமே படிக்க வேண்டிய சூறாக்கள் தான், மனம் செய்ய வேண்டிய சூறாக்கள் தான், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, பிந்திய காலத்திலே செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, குறிப்பாக இந்த சூறாவை உங்கள் வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சூறா எது என்று ஒரு கேள்வியை வைத்தோம். இந்த கேள்வியை கேட்ட உடனே நிறைய பெண்கள் கை தூக்கினார்கள். அதற்கு முன்னால் மற்ற கேள்விகளுக்கு பெண்கள் அவ்வளவா கை தூக்கவில்லை. இந்த கேள்விக்கு நிறைய பெண்கள் கை தூக்கினார்கள். நிறைய பெண்கள் கையை உயர்த்தும் போது எனக்கு தெரியும் நிச்சயமாக அவர்கள் சரியான பதிலை சொல்லப் போவது இல்லை என்று. என்ன காரணம் என்று சொன்னால், ஆனால் எந்த பதிலை சொல்வார்கள் என்பதும் தெரியும். அது என்ன சூரா என்று சொன்னார். அவர்கள் நிச்சயமாக அனைவருமே சூரா வாக்கியாவைத்தான் சொல்லுவார்கள் என்று நன்றாக தெரிந்தது. சொன்ன மாதிரியே அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களிலே 15 பெண்கள் கையை உயர்த்திருப்பார்கள். 15 பேருமே சூரா வாக்கியாவைத்தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு ஆண், அதாவது ஆண்களும் கலந்து கொண்டார்கள். அந்த ஆண் ஒருத்தவர் தான் அது எந்த சூரா என்பதை குறிப்பிட்டார். மற்ற எல்லாருமே சூரா வாக்கியாவையும் குறிப்பிட்டார்கள். என்ன காரணம்? சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸகாத் ஹால்ல இருக்கிறாங்க. அப்போ அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருடைய நிலையெல்லாம் கண்டுவிட்டு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய சஹாபி. அப்போ சொல்கிறாங்க, அப்துல்லா அவர்களே, உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய கல்யாண தேவைகள்லாம் இருக்கும், அதனால நான் உங்களுக்கு ஹசானாவில் இருந்து பைத்துல் மாலில் இருந்து உங்களுக்கு நான் நிதி உதவி அளிக்க ஏற்பாடு செய்யட்டுமான்னு கேட்கும் பொழுது சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய நண்பர் யாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பிந்தைய காலம், என்னுடைய நண்பர் கூறினார்கள், எவர் வீட்டில் தொடர்ந்து சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அல்லது யார் சூரா வாக்கியா தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கு வறுமை வராது, அவருக்கு தேவையற்றாக இருப்பார் என்ற கருத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சமூகத்தை சொல்லி, ஆகவே என்னுடைய பெண் மக்களுக்கு இந்த சூரா வாக்கியாவை தினமும் ஓதக்கூடிய அந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறேன் என்ற கருத்துக்கள் இன்னும் வார்த்தையிலே துல்லியமாக சொன்னார்கள் என்று நான் சொல்லவில்லை, அந்த கருத்தை சொல்றேன். அப்ப இதனால் நான் என் பெண் மக்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அதனால் உங்களுடைய நிதி உதவி தேவையில்லை என்று சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நான் கண்ணாலேயே பார்த்தேன், பிந்திய காலத்துல இந்த 3 பெண்களுமே அங்க அந்த ஊரிலே இருந்த செல்வந்தரான நல்ல ஒரு செல்வந்தர்களை திருமணம் முடித்து நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தார்கள் என்ற செய்தியும் அங்கு சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் பொதுவாக நம்ம ஊர் இஸ்லாமிய பெண்கள் அந்த வயதுக்கு வந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாலேயே வீட்டுடைய தாய்மார்களாலோ அல்லது அவருடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அல்லது அவர்களால் நூலை படித்து தெரிந்து கொள்வார்கள். சூரா வாக்கியா ஓதுவது மிக முக்கியமானது. வீட்டுடைய நல்ல செல்வம் வரும், வறுமை இருக்காது என்று தெரிந்து அவர்களும் அதை விரும்பி ஓதுவார்கள். தன்னுடைய கணவன்மார்களுக்கும் திருமணம் முடிஞ்சவரை முதல்ல சொல்லக்கூடிய தலைமை மந்திரம் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மந்திரம் தான்.
எல்லாரும் சொல்லிடுவாங்க. அனைவரும் உங்களுக்கு திருமணம் முடிஞ்ச நிறைய பேர் இருக்கிறீங்க, அனைவரும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை மனைவிமார்கள் கணவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சூரா வாக்கியா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாப்பிள்ளை சம்பாதிச்சா எல்லாம் எங்கே போகுது, மனைவி தானே போகுது. அதனால் அதை சொல்லிவிடுவார்கள். அதிர்ஷ்டவசமாக அடியனுக்கும் அதே நிலை தான். எனக்கு என்னுடைய மனைவி முதலாக ஓத சொன்னதே சூரா வாக்கியா தான். அதனால இந்த சூரா வாக்கியா என்பதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த வசனத்தை தான் எல்லோரும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சூரா இதுன்னு சொன்னால் சூரா அன்-நூர், 24வது சூரா நூரைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்த செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அப்போ இந்த கேள்விக்கு தவறாக எல்லா பெண்களுமே பதில் அளிக்காதனால ஒரு விஷயம் தெரிஞ்சு விட்டது. அப்போ இப்போ உள்ள பெண்களுக்கே அந்த விஷயம் தெரியலை. எவ்வளவு தூரம் நம்ம மார்க்கத்தை விட்டு விலகி இருப்போம் என்பதற்கு இது ஒரு சான்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த சூரா நூரை ஓத வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்று பெருமகள் ஒரு குர்பானை சொல்றதுக்கு ஒரு சூர் பதம் மாதிரி 50 பேர்ல 15 பெண்கள் தான் பதில் சொன்னாங்க. 15 பேருக்கும் அது தெரியல. அப்போ 50 பேருக்கும் தெரியல. 100% பெண்களுக்கு சூரா நூரை ஓதக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, சூரா நூரை ஓத வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவம் யாருக்கும் தெரியல. இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் பெண்கள், வயது வந்த பெண்கள், இன்னைக்கு ஃபேஸ்புக்குடைய காலத்திலையும் இன்டர்நெட்டுடைய காலத்திலையும் மொபைல் கலாச்சாரடைய காலத்திலையும் நம்ம பெண்களுடைய பலவிதமான தவறுகள், பலவிதமான சிரமங்கள், சில காலம் ஒரு மோசமான ஃபித்னாவுடைய காலத்தில் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற காரணம் என்னன்னா நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஹதீஸ்களை விட்டு விலகி இருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு கஷ்டப்படைய காலம் நாம் குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டு விலகி இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான். குறிப்பாக பெண்களுடைய விஷயங்களில் இந்த சூரா நூறு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பதும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ நாம் அங்கே அறிவிப்பு செய்தோம். நான் இந்த மாதிரி நூரேல் முஹம்மதியா முதல் ஷஃபாத் முஹம்மதியா என்ற தலைப்பிலே பேச இருந்தேன். இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு நான் இன்ஷா அல்லாஹ் சூரா 100 தலைப்பிலே பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு கேட்டேன். எல்லாரும் தலையாட்டினால வருகிறேன் என்று. ஆனால் பாருங்கள், அவங்க எல்லாருமே முன்னாடி இந்த மஜ்லிஸ் வருபவர் அல்ல. டி பிளாக் நடக்குது என்று எல்லா அறிவிப்பும் செய்தோம். அதன் அடிப்படையில் யாரும் வந்த மாதிரி தெரியல. ரெண்டாவது, பொதுவாக வளமையாக வரக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் இன்றைக்கு வேறு ஒரு இடத்துல மௌலூத் ஷரீஃப் நடக்கிறதுனால அதற்கும் போயிருக்கிறார்கள். அதனால நாம் நேரடியாக அந்த சூரா நூறுடைய விஷயங்களை என்று சொல்வதை கூடியவரை நாம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்து விட்டு நம்முடைய இந்த தலைப்புடைய தொடர்பாகத்தையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே பேசுவோம். இப்போ ஏற்கனவே 6ஆம் பாகத்தில் நாம் எங்கே விட்டுருக்கோம்னு சொன்னால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சஜிதா செய்ய சொன்னதுக்கு அந்த இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான், அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான் என்ற அந்த செய்தி வரைக்கும் தான் பார்த்துருக்கிறோம். அடுத்தாப்புல அவர்கள் சொர்க்கத்துக்கு போனது, தன்னுடைய மனைவியோட போனது, அங்கே போய் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கியது, இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்லணும். ஆனால் இந்த மாதம் சங்கியான ரபீல் அவல் மாதமாக இருக்கிற காரணத்தினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த மாதமாக இருக்கிற காரணம் என்று இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்ந்த, இந்த துனியாவில் வந்த வருவதற்கு முன் இருந்த அது சம்பந்தமான தொடர்பான செய்திகளை சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தலைப்பு நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாத் முஹம்மதியா என்று இருந்தாலும் உண்மையிலேயே நூரல் முஹம்மதியா முதல் ரசூலே முஹம்மதியா வழியாக ஷஃபாத் முஹம்மதியா வரை என்றுதான் இருக்க வேண்டும். ஏன்னா மூன்றுமே இருக்குது. எக்மோர் ஸ்டேஷனில் போனால் சேது எக்ஸ்பிரஸ் புறப்படாமல் அறிவிப்பு செய்வாங்க. எப்படி அறிவிப்பு செய்வாங்க? சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் சொல்ல மாட்டாங்க. சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சி மானாமதுரை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் புறப்படும் சொல்லுவாங்க. அந்த வழியை சேர்த்தும் சொல்லுவாங்க. சமீபத்தில் தூத்துக்குடிக்கு போகும்போது வித்தியாசம் இருக்குது. இந்த தூத்துக்குடிக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அப்பவும் அப்படித்தான். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறேன்னு சொன்னால் பெட்டி எழுதிக்கிட்டு வேகமாக ஓடினோம். அது வேற கதை. அப்போ அதே மாதிரி நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாத் முஹம்மதியா வரை என்று சொன்னால் நூரல் முஹம்மதியா முதல் ரசூலே முஹம்மதியா வழியாக ஷஃபாத் முஹம்மதியா வரை. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, படைக்கப்படுவதற்கு முன்னால், இந்த மனித படைப்புக்கு முன்னால் அவர்கள் நூறானியத்தாக ரூஹுல இருந்த அந்த காலம். அடுத்தது ஜிஸ்மானியத்தில் ரசூலே முஹம்மதியாக இந்த துனியாவில் வாழ்ந்த காலம். அடுத்தது மாஷர்ல மறுமையிலே ரூஹானியத்தும் ஜிஸ்மானியத்தும் சேர்ந்ததாக அங்கே அவங்க ஷஃபா செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நிலை. நம்ம எல்லோருக்கும் அந்த நிலை தான். நம்ம முன்னால் எல்லாரும் ரூஹானியத்தில் இருந்தோம், இப்போ ஜிஸ்மானியத்தில் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் ரூஹானியத்தும் ஜிஸ்மானியும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். இந்த மாஷர் மைதானத்தில் நம்முடைய ரூஹ்னா நம்மளோட சரீரமும் சேர்ந்து புதிதாக மண்கள் அரித்து விட்ட போதிலும், வலிமார்களும் நபிமார்களுக்கும் மண் அரிக்காது, மற்றவர்களுக்கு மண் அரிக்கிட்ட போதிலும் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு நம்ம மீண்டும் சரீரத்தோடு தான் எந்திரிப்போம்.
ஏன்னா மாஷரில் உள்ள செய்திகள் கேட்கும் பொழுது, கேள்வி கணக்கு எல்லாமே கேட்கும் பொழுது அங்கே ஒரு ஜிஸ்ம் என்ற உடம்பு இருந்தே ஆக வேண்டும். ஒரு நரகவாசி எடுத்துக்கொண்டால் தோள்கள் கரித்து விடும்போதெல்லாம் புதிய தோலை பொறுத்து சொன்னால் அங்கே ஒரு ஜிஸ்ம் இருக்கணும். அல்லது மாஷர் மைதானத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள், அவர்களை வேர்க்கும், இந்த மாதிரி செய்திலாம் படிக்கும்போது அங்கேயும் ஜிஸ்ம் இருந்தாகும். அதே ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நிலைகள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 3 பெயர்களை வைத்திருக்கிறான். அவர் இங்கே பிறப்பதற்கு முன்னால் ரூஹானியத்தில் இருக்கும்போது அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்மது என்ற பெயரை கொண்டு அழைத்தான். இந்த துனியாவில் அவன் மற்ற எல்லாரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பெயரில் அழைக்கிறான். நாளை மறுமையில் எவளுக்கு மஹமூத் என்ற அந்த பெயரிலே அழைக்கிறான். இந்த 3 பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயராக இருக்கிறது. குர்ஆன்லயும் பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய செய்தியை சொல்லும்போது அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தையில் வரும்போது இந்த அஹ்மது என்ற பெயரைத்தான் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். சூரா ஸஃப்ல 61 சூரா ஸஃப் அதில் 6வது வசனம். அந்த வசனத்திலே அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அந்த முன்னறிவிப்பு செய்யும் அந்த வசனம் என்பதை பின்னாடி சொல்லிக் கொள்ளலாம். அதுலேயே அந்த அஹ்மதுங்கிற பேர் தான் இருக்குது. அப்போ அது விளக்கம் சொல்லும் போது ஏன் 3 பேர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அஹ்மது என்று சொன்னால் அந்த சமயத்தில் அல்லாஹ் மட்டும் அவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர் என்று சொல்லி இங்கே எல்லோருமே மூமின்கள் அத்தனை பேருமே உலகத்தில் எல்லாருமே புகழக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே புகழப்பட்டவர் என்ற அந்த செய்தியோடையும் அங்கே மற்ற படைப்பினர்கள் வானம் பூமி எல்லாமே அங்கே அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் என்ற அடிப்படையில் அங்கே அவர்கள் மஹமூத் என்ற பெயரை வைத்திருப்பதாக இந்த 3 செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிறான். அதனால் இந்த நம்ம 7ஆம் பாகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லுவோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம வேற ஒரு கோணத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்திகளை அணுகுவோம். ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு லிமிடெட் கம்பெனி, எல்எல்சி கம்பெனி அல்லது ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்க. இந்த கம்பெனி அமைப்புகள் எல்லாமே 2 விதமான கூட்டம் நடத்துவாங்க. ஒன்று பொதுக்குழு கூட்டம், இன்னொன்று செயற்குழு கூட்டம். கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்கு, அடுத்தது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கும். அல்லது ஜெனரல் பாடி மீட்டிங், ஆஃபீஸ் பேரர்ஸ் மீட்டிங் இருக்கும். தமிழில் சொல்வதாக இருந்தால் செயற்குழு, பொதுக்குழு. இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் எல்லாரும் கலந்துக்கலாம். செயற்குழு மீட்டிங்கில் எல்லாரும் கலந்து கொள்ள முடியாது. அந்த பொதுக்குழுவை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பொதுக்காரர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொள்ளணும், இல்லையா? இதுதான் நடைமுறை வழக்கம் இந்த துனியாவில். கம்பெனியாக இருந்தாலும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த வழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தியவன் யாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முதலாக இந்த சிஸ்டத்தை அவன் தான் ஏற்படுத்தலாம். எப்படி? திருக்குர்ஆனை போய் பார்க்கலாம். குர்ஆனிலே 7 சூரா ஆராஃபுடைய அஹ்ஸாபுடைய 172வது வசனம். அங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அஹது ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ அஷ்ஹது அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா ஷஹீத்னா அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா ஹாதா காஃபிலீன். இப்போ அல்லாஹ் தஆலா அங்கே என்ன சொல்றான்? நம்ம ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடம்பில் இருந்து அத்தனை, அவருடைய முதுகில் இருந்து அத்தனை பேரையும் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தி அவரிடம் நாம் கேட்டோம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, காலு பலா, நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். இது பொதுக்குழு. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்கி கடைசி மனிதர் வரை அத்தனை பேர் ரூஹானியத்திலே எழுப்பப்பட்டு அங்கே கூடியிருந்த அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட வாக்குறுதி வாங்குகிறான். இந்த பொதுக்குழு மூலமாக நான் தான் உங்களுடைய ரப்பு, நான் உங்களை எல்லாத்தையும் இப்போ ஜிஸ்மானியத்தை படைக்கப் போகிறேன், என்னை இருந்தால் நீங்கள் இபாதத் செய்யணும், வணங்கணும் என்ற காரணங்களை விளக்கி நம்மளிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டான். இது பொதுக்குழு மீட்டிங். இப்போ இந்த பொதுக்குழுவில் நாம் வாக்கு கொடுத்து வந்த எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லை. மனிதன் ரொம்ப மறதிக்கு உட்பட்டவன். மனிதர்கள் எல்லாரும் மறந்து விட்டார்கள். சில பேர் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்தனா அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அங்கே வாக்கு கொடுத்து ஞாபகம் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் செய்தி வருகிறது. இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் சொல்றாங்க, இந்த ரூஹானியத்தை எல்லோருமே நாயம் அல்லாஹ்வுக்கு காலு பலா, நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்று ரூஹானியத்தை வாக்கு கொடுத்தோம்ல, அப்படி வாக்கு கொடுத்த முதலாவது ரூஹ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் தான் என்று சொல்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நாம கொடுத்த வாக்க இந்த துனியாவில் வரும்பொழுது மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். நாம் மறந்துடுறோம். அப்படி மறக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்றான், அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த கௌம்ல இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களிலே நபியாக தேர்ந்தெடுக்கிறான். அந்த நபியின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான், மக்களுக்கு நினைவூட்டுகிறான். எப்படி? இந்த பாருங்க, நீங்க அங்க வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அந்த வாக்கிற்கு உட்பட்டு நடங்க,
அதன் மூலமாக உங்களுடைய தந்தை ஆதிபிதா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அமானியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அமானியத்தின் அடிப்படையில் நீங்க நடங்க, அந்த அமானியத்தின் அடிப்படையில் நீங்க நடந்தால் தான் நன்மை தீமை இருக்கும் என்ற எல்லா செய்தியும் கொண்டு அந்த நபிமார்கள் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டும் பொழுது ஒவ்வொரு கௌமையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நினைவை ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளார்கள், நிராகரித்தார்கள். ஒவ்வொரு தடவையும் அந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த துனியாவில் ஒளியை ஏற்றி வைக்கிறான், இஸ்லாம் என்ற ஒளியை ஏற்றி வைத்தான். ஆனால் போன உடனே மீண்டுமே குஃப்ர் என்ற இருள்கள் சூழ்ந்து கொள்கிறது. இப்படி இருள்கள் சூழவும் ஒளி ஏற்படும் மீண்டும் மீண்டும் ஒளி வந்து கொண்டிருக்கிறது. அது ஒளி முடிஞ்ச உடனே இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கடைசி நபியாக எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தனிப்பட்ட ஒரு கவுமுக்கு அனுப்பாமல் இந்த அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக தூதுவராக அனுப்பியிருக்கிறான். ஆனால் இப்படி அனுப்ப போறதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னு சொன்னால், இந்த பொதுக்குழு கூட்டி நம்மள்ட்ட எல்லாம் வாக்குறுதி வாங்கினா பாருங்க, இதுக்கு அப்புறம் என்ன செஞ்சான், செயற்குழுவை கூட்டுகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், செயற்குழு என்பது யாருன்னு சொன்னா, இந்த பொதுக்குழுவோட உலகத்தில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான் செயற்குழு உறுப்பினர்கள். அந்த செயற்குழு உறுப்பினர் யாரு, அவர்கள் தான் நபிமார்கள். இந்த நபிமார்களோட அல்லாஹ் தஆலா கூட்டுறான், செயற்குழு கூட்டம் நடக்குது. இந்த செயற்குழு கூட்டத்தின் செய்தியை தான் மரியாதைக்குரிய ஆலிம் அவர்கள் இப்பொழுது ஓதி காமித்தார்கள். இது எங்க இருக்குன்னு சொன்னா சூரா ஆல இம்ரானுடைய 81வது வசனத்தில் இருக்குது. இது அகதல்லாஹ மீசாக்க நபியின் லமா ஆத்தைத்துக்கும் கிதாபின் வ ஹிக்மத் என்று அந்த தொடங்கக்கூடிய வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த வேதத்தையும் ஞானத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கோம். எது கற்றுக் கொடுத்தோம், இவர்கள் போய் மக்களிடம் நினைவூட்டுவதற்காக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வச்சோம். என்ன செய்தி, இந்த போகக்கூடிய தூதுவர்கள் எல்லாருமே, இந்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது இல்லையா, அவங்க டியூட்டி முடிஞ்சா போயிடணும் வீட்டுக்கு, திரும்பி வரணும். அப்ப திரும்பி வரும்போது பின்னாடி வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்காக இந்த செயற்குழு கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா இந்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு வாக்குறுதி வாங்குறான். என்ன வாக்குறுதி, நீங்க எல்லாருமே உங்களுடைய காலத்தில் என்னுடைய ஹபீப், என்னுடைய ரசூல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் உள்ள தலைமை அதிகாரி, மேனேஜிங் டைரக்டர், அல்லாஹ் சேர்மன், இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் வந்தாங்கன்னு சொன்னா இவங்க மேனேஜிங் டைரக்டர் என்ற அறிவிப்பை நீங்க எல்லாரும் செய்யணும், அவர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நான் தான் டைரக்டர்னு சொல்லக்கூடாது. ஒரு வகுப்புல ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும் ஹெட் மாஸ்டர் உள்ள வந்துடுறான் நீங்க கிளாஸுக்குள்ள, வாத்தியார் நினைச்சுவாரு, அவரும் போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்குருவாரு இல்லையா, ஏதோ ஹெட் மாஸ்டர் சொல்ல வராரு, பிரின்சிபல் சொல்ல வராரு. அந்த நேரத்தில் நான் தானே கிளாஸ் டீச்சர், நீங்க எப்படி வரலான்னு கேட்க முடியுமா, அவர் சீட்டு காலியாயிரும். அப்போ ஹெட் மாஸ்டர் வந்தா வாத்தியாரா அங்கே ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துருவாரு, அல்ல ஓரமாக நின்றுக்குருவார், அங்கே ஹெட் மாஸ்டரும் பேசுவார். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்க கவுமுக்கு எல்லாத்துக்கும் வாத்தியார் தான், ஆனால் என்னுடைய ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் வந்தான்னு சொன்னா நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயற்குழு கூட்டத்திலே கேட்க விட்டுகிறான். செயற்குழு கூட்டத்தில் இருக்கவங்க இந்த நபிமார்கள் அத்தனை பேருமே அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தில் தஃசீர் விளக்கங்கள் இன்னும் அதிகமாக சொல்கிறார்கள். அங்கே அல்லாஹ் சொன்னது, இவர்கள் வரக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் தான் பிரின்சிபல், அவர்கள் தான் தலைவர் என்ற செய்தியும் நீங்க உங்க கௌமுக்கு எல்லாருக்குமே எடுத்து வைக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை நிறைவே ஏற்றுக்கொண்ட அந்த நபிமார்கள் அத்தனை பேருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய செய்தியை தங்களுடைய மக்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. சொல்லியே தீர வேண்டும். ஏன், நான் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், நான் இருக்கிற காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டா நானே அவருக்கு கீழே உட்கார்ந்துருவேன். அப்படி இருக்கும் பொழுது நான் சென்றதுக்கு பின்னால உங்களுடைய அந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு வரக்கூடிய காலத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய அத்தனை கௌமுகளுக்கும் அறிவிப்பு செய்தார்கள். எந்த நபிமாருமே அதை மறைக்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ்விடம் வரக்கூடிய எந்த ஒரு ரிசாலத்து செய்தியும் எந்த நபி மறைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி எந்த நபிமாரையும் அல்லாஹ் தஆலா அவர் அந்த மாதிரி உள்ளவர்கள் அல்லாஹ் தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லா நபிமார்களுமே பரிசுத்தவான்கள். எல்லா நபிமார்களுமே தங்களுடைய கௌமுக்கு வரக்கூடிய செய்தியை அறிவிப்பு செய்தார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமிடியேட் ரெஃபரன்ஸ் இருக்கு பற்றிலாம் அதற்காக என்ன செய்தான், அங்க முஸ்லிம்களுக்கு முந்திய ஒரு கௌமு என்னென்றா அந்த நசாராக்கள், அந்த நசாராக்கள் தந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செய்த அந்த அறிவிப்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதுதான் அந்த சூரா ஸஃப்டைய 6வது வசனம். இதகால ஈசா இப்னு மரியமின் மகன் ஈசா கூறினார், யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரேல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதுவர். உசத்திய கல்லிமா பைன யதைய மின தௌராத், நான் தௌராத் வேதத்தை பற்றி மெய்ப்படுத்துவதாக வந்திருக்கிறேன். இப்போ முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத்.
மேலும் எனக்கு பின்னால் வர இருக்கிற அந்த கடைசி தூதுவர் ஹஜ்ரத் அஹமது அலைஹிஸ்ஸலாம் என்ற முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றி நான் முன்னறிவிப்பு செய்வனாக இருக்கிறேன், நன்மாராயம் கூறுவனாக இருக்கிறேன் என்று செய்தியையும் அவர்கள் அங்கே வைத்தார்கள். இது ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸுக்காக இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய நசாராக்கள் தான். அதனால அவர்கள் சொன்னதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் மூலம் சொன்னாலும் கூட இதற்கு முந்தைய கோமா இருக்கிற அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்ற செய்தியும் சேர்த்து தான் இவர் சொன்னது மட்டுமல்ல, அந்த சொன்ன செய்தி எல்லாமே அவருடைய வேதங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சொல்ல அறிவிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சூரா அம்மா ஆலிம்ஸ் அவர்கள் அதை ஓதி காமித்தார்கள். அதே சூரா அஹ்ஸாபில் உள்ள மன்னிக்கும் ஆராஃப் 7வது சூரா ஆராஃப் 33 தான் அஹ்ஸாப். சதனானந்த மாற்றி சொல்கிறேன் நான் 33 ஆராஃபா 33 அஹ்ஸாபா 33 அஹ்ஸாப் 7 வந்து ஆராஃப். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த சூராவுடைய 157வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி யஜிதுஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அவர்கள் எத்தனை என்றால் எழுத படிக்க தெரிந்த உம்மி நபியை பற்றி அவருடைய தௌராத்திலும் இஞ்சிலும் காண்பார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் மூலமாக இருக்காங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை பற்றிய அத்தனை செய்திகளும் முன்னால் இருக்கிற அத்தனை நபிமாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வந்த எல்லா வேதங்களும் இருந்தது, தௌராத்திலும் இஞ்சிலும் இருந்தது, இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரிஜினல் தௌராத்து இஞ்சிலும் இல்லை, ஆனால் எஞ்சி அந்த நூலுடைய பக்கங்களிலே பாகங்களிலே இன்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசனங்கள் அவர் பற்றிய செய்தி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். ஏன்னா கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் இருக்கும் பொழுது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியும் இருந்தாக வேண்டும். குர்ஆன் சொல்லும் பொழுது இவர் எவ்வளவுதான் மாற்றம் செய்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றிய விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய விஷயங்களும் எல்லா வேத நூல்களையும் ஆகங்களையும் சும்புகளையும் இன்று வரைக்கும் இருக்கிறது, நாளையும் இருக்கும், கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். இதில் ரொம்ப மோசமாக சதிகாரர்களாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த யூதர்கள் தான். ஏன்னா திருமறை குர்ஆனிலேயே இந்த ஹதீஸ்களை சரித்திரம் கூறப்படுகிறது. இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும்போது இந்த நபியை நிராகரிப்பவர்கள் நீங்கள் முதல்வராக இருக்க வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்றோம். 100 இடத்துல அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எப்படி என்றால் தன்னுடைய சொந்த பிள்ளையை அறிவது போல அறிவார்கள். அவ்வளவு துல்லியமா தெரியும், அத்தனை யூதர்களுக்கும் தெரியும் இந்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்று. அப்போ வாழ்ந்த அத்தனை பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியும் யூதருடைய அந்த சுபாவம். ஏன்னா ஒரு சஹாபி குறிப்பிட்டிருக்கிறார்கள், பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, முன்னால் யூதராக இருந்தவர். அவர் சொல்றாங்க, எங்களுக்கு நாங்கள் அந்த யூத கோயில்கள் போய் உட்காரும் பொழுது அந்த யூத பாதைமார்கள் பாடம் நடத்தும் போதெல்லாம் இந்த கடைசி தூதர் வர இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த தௌராத்தின் வேதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்ட தூதுவர் இவர்தான் என்று. உடனே நாங்கள் போய் நாங்கள்லாம் ஈமான் கொண்டோம். ஈமான் கொண்டு விட்டு அந்த ஆசிரியர் அந்த பாதிரி இருப்பார்ல, அந்த ரபாய் அவரிடம் போய் நீங்கள் சொன்ன அடையாளம்லாம் வந்திருக்கு, அப்போ இவர் தான் சொன்னால் அது இவரெல்லாம் கிடையாது என்று அந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் மறுத்து விட்டார்கள். இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. இதே சமயத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுவரை தொடர்ந்து சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. அந்த ஹிஜ்ரத் செய்து வரும்போது மதீனாவில் வந்து யூதர்களின் தலைவன் ஹுயை, இந்த ஹுயை என்ன செய்யறான், நேரா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறான். சந்தித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்திருக்கிறது நம்மளை டெஸ்ட் பண்ணுறான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க. அவள் முத்திரை இருக்கிறத கொண்டு காமிக்கிறாங்க. எல்லா திருப்தியும் கிடைச்சிருச்சு. இந்த ஹுயை நேராக போய் அவருடைய சகோதரனை பேசிட்டு இருக்கும்போது சகோதரன் கேட்கிறாரு, என்ன ஆளு சரிதானா, இவர் தானா? ஆமாம்மா இவர் தான். இவர் தானே ஒத்துக்கொண்டா என்ன ஆகணும், நேர்வழிக்கு வரணுமா இல்லையா, அப்படின்னு என்ன செய்ய போறிய அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஹுயை எவ்வளோ நயவஞ்சகக்காரர்கள் என்பதற்காக சொல்ல வராங்க. இந்த ஹுயை என்ன சொல்றான், இனிமே இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் ஈமான் குலத்தான் வேணும் அப்படிதான் சொல்லணும். ஆனால் சொன்னா இல்லை இல்லை இருக்கிற காலமெல்லாம் நம்ம ஒரு கடுமையான எதிரியா இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னான். கடைசி அவன் மதீனாவிலிருந்து அந்த அகழிப்போருக்கு பின்னால் வெளியேற்றப்பட்டு கைபரில் இருந்து அந்த கைபரில் இருக்கும்போது போர் நடக்கும் பொழுது அவன் கொல்லப்பட்டான். ஆனால் அவருடைய மகனார் தான் நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவராக இருந்தார்கள். யாருடைய வாப்பான்னு சொல்லிய? ஆமாம்மா, நீ சத்யா இப்னு ஹுயை. ஆமாம்மா, அத சொல்ல அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். அப்ப இந்த ஹுயையுடைய மனைவி அன்னி சத்யா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இதில் ஒரு சின்ன ஒரு இடைச்செய்தி காக்கா ஞாபகம் கொடுத்தேன்னு சொல்கிறேன். இவ வந்து யூதராக இருந்து இஸ்லாத்தை பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்லையா. ரொம்ப அழகான பெண்மணி.
பொதுவாக மனைவிமார்களாக பெண்களாக இருந்தாலும் ஒரு அழகு இன்னொரு அழகுன்னு சொன்னால் ஈஸியாக ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறாங்க, மதீனால வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லா பெண்களும் பார்க்க போகிறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா சித்திகார் இல்லாதவர்களும் யாருக்கு தெரியாத மாதிரி நைஸா, கொஞ்சம் நைஸாங்க வார்த்தை சொல்லக்கூடாது, கொஞ்சம் தன்னை யார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாமல் சந்திக்க சென்றார்கள். ஆனால் பார்த்து வந்தோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு இவதான் வர்றாங்கன்னு. இன்னும் ஆயிஷா எப்படி இருக்காங்கன்னு சொன்னோன்னா பரவாயில்ல ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம், சுவாரஸ்யக்காக சொல்லுவாங்க. இதுக்கு இடையில என்ன செஞ்சாங்க, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு மனைவிமார்களாக இருந்தால் பெண்களுக்குள்ள ஒரு அந்த குணங்கள் இருக்கும்ல, அதில் ஒரு தடவை என்னதான் நீ யூத பெண்மணி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. நாங்கள்லாம் என்ன ஒரு மூமியான அவருடைய அரபுகளுடைய பிள்ளைகள், நீங்கள் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள், நான் வந்து அபூபக்கருடைய மகள், இவன் வந்து உமருடைய மகள் ஸல்லல்லாஹு நீங்கள் என்னந்தாலும் யூத பெண்மணி தானே அப்படின்னு சொன்ன உடனே நீ சத்யா நாச்சியார் பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. இப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இதுதான் ஒரு பெண்களுக்கு இல்லை, அதாவது சக்கர ஒரு பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி இல்லை, பொதுவாக சகோதரி நாத்தனார் மனைவி நாத்தனார் இப்படி எந்தெந்த பிரச்சனை பெண்கள் வந்தாலும் ஆண்கள் நேரடியாக தலையிட்டவே கூடாது, அவங்களே சமாளிக்க விட்டுறணும். நம்ம பேசாமல் இருந்துங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழி காட்டுறாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் போய் சொல்லுங்க உங்கள் தந்தைமார்கள்லாம் சஹாபாக்கள்னா என்னுடைய தந்தை யாரு, 2 நபிமாருடைய வாரிசுனா அண்ணன் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் வழியில் அந்த மாதிரி வந்த அவருடைய மகள் நான் என்ற செய்தியை சொல்லுங்க அப்படின்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக் கொடுத்தார் என்று நம்ம இந்த செய்தி நமக்கு கிடைக்குது. இப்போ சொல்ல வர விஷயம், இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்தி இதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் மூலமாக சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பவர்கள் நீங்கள் முதன்மையாக இருக்க வேண்டாம். இது என்ன காரணம்னு சொன்னால், இந்த யூதர்களும் இந்திய காலத்தில் சண்டை பிடிப்பாங்க, போர்கள் என்பது அங்கே ஜாஹிலியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். அப்போ அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இந்த யூதர்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருந்தான். என்ன காரணம், இந்த யூதர்கள் அத்தனை பேருமே அல்லாஹ்விடம் துஆ செய்யும்போது எப்படி செய்வாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பொருட்டாளங்க வெற்றி தான் கூட கேட்க மாட்டாங்களாம், யா அல்லாஹ் வர இருக்கிற அந்த கடைசி தூதுவர் அந்த அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாள எங்களுக்கு வெற்றி தா என்று கேட்க அல்லாஹ் தஆலா அத்தனை பொருளும் வெற்றி கொடுத்தான். இவ்வளவு தூரம் அவர்கள் பலம் பெற்றதும் வெற்றி பெற்றதும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றுதான் பெரிய ஒரு துரோகமாக யூதர்கள் செய்த துரோகமாக இருந்தது. இல்லை என்று போய் சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக என்னென்ன சதி திட்டங்களால் செய்ய முடியுமோ அது வார்த்தைகளாலும் சொல்களாலும் அவர்கள் சதி செய்தவர்களாக இருந்தார்கள். சூரா கஹஃபுடைய அந்த செய்தி 3 விஷய விளக்கங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான கேள்விகள், குகைவாசிகள் பற்றிய செய்தி என்ன, இந்த ரூஹை பற்றிய செய்தி என்ன, பூமியின் 2 கோடிகள் சென்ற செய்தி என்ன, இதெல்லாம் கேளுங்க. அப்படி எல்லாம் மடக்குனது அந்த குஃபார்கள் சொல்லிக் கொடுத்தது யூதர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி காலங்காலமாக எதிரியாக இருட்டடிப்பு செய்தார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்துவதற்காக என்ன செய்தான் தெரியுமா, இந்த யூதர்களிலேயே பெரிய ஒரு ராபியாக இருந்த பெரிய பாதிரியாக இருந்த கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு யூத பாதிரிக்கு சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த ஹிதாயத்தை அவர்கள் கொடுத்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த யூதர் இந்த குர்ஆன்ல இந்த மாதிரி தௌராத்திலும் இன்ஜிலும் இருக்குதுங்கிற செய்தியில் ஒரு மத்தியில் இந்த வந்த உடனே இதை கொண்டுட்டு போய் மற்ற யூதர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர்களுக்கு போனோம்னா இவர்கள் சொல்லுவார், இல்லை இது பைபிளில் இந்த பழைய, அதாவது அப்படி தௌராத்தில் இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு சொல்லிவிடுவார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடினானோ அந்த யூதர்களும் ஹிதாயத்தை பெற்றார்கள் என்பதை நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடியுது. இதே மாதிரி கிறிஸ்தவ நூல்கள் புதிய ஏற்பாடுகளிலும் அன்றிருந்தாங்க இஞ்சிலும் சரி, இன்று அவர்கள் தௌராத் என்றும் இஞ்சிலும் சொல்கிறார்கள். ஆனால் நாம் அதை தௌராத் என்றும் இஞ்சிலும் ஒப்புக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று தான் சொல்கிறோம். சில விஷயங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவுதான் மாற்றம் செய்தாலும் கூட தௌஹீதை பற்றிய விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களையும் அவரால் மாற்ற முடியவில்லை. அது இன்று எதுக்கிட்டா இருக்குது, பழைய ஏற்பாடுலையும் இருக்குது, புதிய ஏற்பாடுலையும் இருக்கிறது. அதனுடைய செய்திகள் நிறைய இதில் கம்பேரிட்டிவ் ரிலிஜனுடைய சப்ஜெக்டில் நம்ம பேசியிருக்கிறோம். இதனால் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இன்று நீங்கள் யாரும் தாவா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் உபயோகப்படுத்தினேன் என்பதற்காக சொல்கிறேன். சமீபத்தில் சென்னையில் இருக்கும்போது கூட ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். நம்ம நம்பர் கூட்டி போனார். அவர் இவர் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு முஸ்லீம் இவங்க நண்பர் அந்த கிறிஸ்தவ சகோதரர் சேர்ந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம். ஆஃபீஸுக்குள்ளே போனால் ஃபுல்லாக ஏசுனார் போட்டவங்க சிலுவை போட்டவங்க தான் இருக்குது. நல்லவருங்க அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செய்யலாம் பாருங்க. நம்முடைய நண்பர் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு பொதுவாக தாவாவுடைய பணியில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாய் தான் நமக்கு டேஞ்சராக இருப்பார். ஏன் இதெல்லாம் பேசுகிறான்னு கேட்குறாருக்கு பாய் தான். அவர் நல்ல வேலை வெளியே போயிட்டார். இவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் பார்த்தா பைபிள் வச்சுருந்துச்சு. அது என்ன பைபிளான்னு கேட்டோம்னா உச்சாமல் எடுத்து வந்தார். இல்லை நீங்களே வைங்க திறங்கன்னு சொன்னேன். திறந்தார். அவருக்கு என்ன உச்சா நம்ம பைபிள்லேருந்து இவர் கேட்க போகிறார் அப்படின்ட்டு உடனே சொன்னேன், எடுங்க. என்ன எடுக்க? உபாகமம் 18ஆம் பாடம் 18ஆம் சுவிசேஷத்தை எடுங்கன்னு. உபாகமம் 18ஆம் பாடம் 18ஆம் சுவிசேஷம், இங்கிலீஷில் டியூட்ரானமி.
என்ன போட்டிருக்குன்னு வாசிங்கன்னு சொல்லி வாசிப்பீங்க, நான் வாசிக்கிறேன் சரியான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதை அப்படியே வாசித்து காமிச்சேன். அவன் உம்முடைய சகோதர இனத்திலிருந்து உம்மை போன்ற ஒரு தூதரை நாம் கொண்டு வருவோம், அவர் நாம் நாவால் கேட்டதாம் காதால் கேட்டதாம் சொல்லுவார் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருடைய முன்னறிவிப்பு செய்தி அத்தனையும் வாசித்து காமிச்சேன். அவருக்கு என்ன இந்த மாதிரி வாசித்து காமிக்கும் முதல்ல என்ன ஆகுது, ஒரு அபிப்பிராயம் பரவாயில்ல, இந்த நமக்கே தெரியாது, இவர் தெரிஞ்சுக்கிற ஏதோ விஷயம் இருக்குது என்று தொடர்ந்து அவர் கேட்க ஆரம்பிச்சுவார். அல்லாஹ்வுடைய கிருபையினால அரை மணி நேரம் அவருக்கு அங்கே தாவா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அது வேற விஷயம். நான் இப்போ சொல்ல வர விஷயம், இதே மாதிரி பழைய ஏற்பாடு 18 சொல்றது மாதிரி புதிய ஏற்பாடுகளும் சரி, இன்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்திகள் யோவான் 5ஆம் பாடத்தில் 16 சுவிசேஷத்தில் இருக்குது, இன்னும் பல இடங்களில் இருக்கிறது என்ற செய்தி. இப்படி எல்லா மார்க்க வேத நூல்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு செய்திகள் இன்றும் இருக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் என்ற சொல்லுக்க மொழிபெயர்ப்பாளர்கள் கூறுகிறவுடைய கருத்து என்னன்னு சொன்னால் அதற்கும் தூதுவர் என்றுதான் பொருள். ஆனால் அதற்காக கௌதம புத்தர் தூதுவர் தானா என்று நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு தெரியாது, அல்லாஹ். ஆனால் அந்த கௌதம புத்தர் எதிர்க்காக கூறக்கூடிய அந்த நூல் ஜெந்த அவஸ்தா என்ற நூல்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தியாக மைத்ரேய புத்தர் வருவார் என்ற செய்தி இருக்குது. இந்த பல வருடங்களுக்கு முன்னாலே நூரே முஹம்மதியா என்ற புத்தகத்தில் கலைஞர் மர்ஹூம் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நூரே முஹம்மதியா என்ற நூல், அந்த நூரே முஹம்மதியில இருந்து முதல்ல படித்தது பின்னாடி என்னுடைய நண்பர் டாக்டர் ஜாக்கிர் நாயக் மூலமாக நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். அப்போ அந்த ஜெந்த அவஸ்தா என்ற நூலை மைத்ரேய புத்தர் வருவார் என்று சொல்லி அவருக்கு அடையாளங்களும் இருக்கிறது. எப்படி அடையாளம், எப்படி இந்த கௌதம புத்தருக்கு அனந்தா என்ற ஒரு ஊழியம் செய்கிறாரோ அதே மாதிரி இந்த மைத்ரேய புத்தருக்கும் ஒரு ஊழியர் அனஸ்ரீலாத்தரன் குறிப்பிடுகிறார்கள், ஒரு ஊழியர் ஊழியம் செய்து கொள்வார் காலம் எல்லாம் என்ற செய்தியும் அதில் இருக்கத்தான் செய்யுது. இன்று வரைக்கும் இருக்கிறதாக சொல்றாங்க. இது போக இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய இந்து சகோதரர்களுடைய அந்த நூல்களையும் இன்று பல இதுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் இன்றும் இருப்பதா என்ற செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக பவிஷ்ய புராணத்திலே மகரிஷி வியாசர், இந்த ரிஷி என்ற சொல்லு கூட இந்த இறை தூதர் என்ற சொல்லுக்குள்ள சமஸ்கிருத சொல்லாதான் சொல்றாங்க. அல்லாஹ் அதற்காக மகரிஷி தூதுவர் தான், ராமர் தூதுவர் தான், கிருஷ்ண தூதுவர் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் ஆனால் அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகள் இன்றும் இந்த மகரிஷி வியாசர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பவிஷ்ய புராணத்தில் இருக்கிறது. அதில் சொல்லக்கூடிய செய்திகள் மிலேச்சா என்பவர் வருவார். இவர் ஒரு இந்த ரிஷி அந்திம் ரிஷி, அந்த என்று சொன்னாலே கடைசி என்ற அர்த்தம். அந்திம் ரிஷி பாலைவனத்திலே வருவார். உடனே இந்தியாவில் பாலைவனம் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பாலைவன நிலப்பகுதியிலே வருவார். அவர் குடுமி வைத்திருக்க மாட்டார், தாடி வைத்திருப்பார். அப்ப இந்தியாவில் உள்ள அந்த இந்து ரிஷிகள் எல்லாமே நம்முடைய சரித்திரத்திலையும் குடுமி வைத்திருப்பார்கள், ஆனால் இங்கே தாடி வைத்திருப்பார். இரண்டாவது, இவர்களுக்கு தோழர்கள் நண்பர்கள் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், முன்னால வந்த நம்ம இஸ்லாமிய நம்முடைய கோட்பாடுபடி பார்த்தாலும் முந்தைய நபிமார்கள் முந்தைய எல்லாருக்குமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் உதவியாளர்கள் என்ற பெயர் தான் சொல்லுவது. ஹவாரியுன்கள் அன்சார்கள் என்ற கருத்து தான் சொல்லப்படுது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது தோழர்கள் என்ற வார்த்தை, சஹாபாக்கள் என்ற வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையிலும் அந்த பவிஷ்ய புராணத்திலே நாம் காண முடிகிறது. அவர்கள் தோழர் இருப்பார்கள், அவர்கள் முன் தோலை நீக்கி இருப்பார்கள், சுண்ணத் செய்திருப்பார் என்ற செய்திகளும் இருக்கிறது. இரண்டாவது, ஒட்டகத்திலே பிரயாணம் செய்வார்கள். இப்ப பாருங்க, இந்த மனுஸ்மிருதி என்று ஒரு அந்த வேத நூல் நம்முடைய இந்து சகோதரர் வைத்திருக்கிறார்கள். அந்த மனுஸ்மிருதியை கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகங்களின் தெரிபாடு என்று சொல்லக்கூடிய சரித்திரமும் இருக்கிறது. அது வேற விஷயம். ஆனால் அந்த மனுஸ்மிருதியுடைய சட்டத்தின்படி ரிஷிகள் வாகனத்தை பிரயாணம் செய்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நிச்சயமாக இந்த ரிஷி இந்தியாவிலே தோன்றிய ரிஷியாக இருக்க முடியாது, அரபு தேசத்தில். ஏனென்றால் இந்த ரிஷி ஒட்டகத்திலும் குதிரை பிரயாணம் செய்வார் என்ற செய்தியும் அதில் நாம் காண முடிகிறது சொன்னால் இதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன் செய்தியுடைய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. இது எல்லாம் போக ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே இந்த சபையில் சொன்னாலும் இன்றைய தலைப்புக்கு பொருத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாருடைய ஆராய்ச்சியாளர் சாட்டர்ஜி என்ற ஒரு பெங்காலி எழுதியிருக்கிறார். ஏன்னா யாராவது முஸ்லீம் எழுதியிருந்தால் கூட இல்லை இது ஏதாவது திருத்தி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடும். ஆனால் அந்த கல்கி அவதாரம் என்ற செய்தியை அவர்களே ஆராய்ச்சி எழுதியிருக்கிறார்கள், மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த கல்கி என்ற பெயருக்கு புகழுக்குரியவர் என்றுதான் பொருள். என்ன ஒரு சிரமம் ஆகிவிட்டதுன்னு சொன்னால், அது இந்த சைத்தானியத்துடைய அந்த ஒரு சாத்தானுடைய செயல் ஆகிவிட்டுன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மொழிபெயர்த்து விட்டார்கள். ஒரு சந்திரன் ஒருத்தர் இருந்தார் சொன்னால் அவர் இங்கிலீஷை கூப்பிடும்போது மிஸ்டர் சந்திரன் கம்மியரன் தான் வருவார், மிஸ்டர் மூன் கம்மியரன் வருவாரா, அல்லது கமர் தகாலன்னா வரமாட்டார். யாராவது கமர்னு பேர உள்ளது தான் வருவார். சந்திரன் தகாலண்டா தான் அந்த சந்திரனுக்கு அரபி தெரிஞ்ச விட பக்கத்தில் வருவார். இவருக்கு என்ன செய்யிட்டாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்ற சொல்லுக்கு புகழப்பட்டவர் இருக்கிறதுனால அதை அப்படியே மொழிபெயர்த்து விட்டார்கள்.
அந்த அடிப்படையில் தான் எல்லா வேத நூல்களையும் பெரிக்லிட்டாஸ், கம்ஃபர்டர், அஸ்தவத்ரேதா, சோஷியன், கௌரமா, நரன் சன்ஷா, கல்கி எல்லாமே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் தான், எல்லாமே அதனுடைய மொழிபெயர்ப்புகள் தான். அப்போ இந்த இடத்துல கல்கி என்ற பெயருக்கு அவர் மொழிபெயர்த்து விட்டார்கள், புகழுக்குரியவரை கல்கி என்று மொழிபெயர்த்து விட்டார்கள் சமஸ்கிருதத்தில். இந்த கல்கி எங்க பிறப்பாரு? இவர் சம்பாலா அரகம் என்ற நகரத்திலே பிறப்பார். அதாவது சம்பாலா என்ற நகரம் சொல்லும் பொழுது அமைதியான நகரம், அது என்ன தாருல் அமீன், இது மக்காவில் பிறப்பார் என்ற செய்தியும் இருக்குல்ல. மொழிபெயர்த்து பார்த்தா வந்துடும். கல்கியுடைய தந்தையார் பேர் விஷ்ணு வியாஸ், அல்லது சில இது விஷ்ணு பகத், அதாவது இறைவனின் அடிமை. அரபியில் பார்த்தோம்னா அப்துல்லா. தாயார் பேர் சோமதி அல்லது சுமதி. சோமதி என்றால் அமைதியான பெண்மணி, அது அரபில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆமீனா. இவருக்கு பரசுராம் குகையிலே போதனைகள் புரிவார். பரசுராம் சொன்னா ரூஹுல் குதுஸ், அரபியில் மொழிபெயர்க்கும் பொழுது ரூஹுல் குதுஸ் நூலம் செய்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டு வருவார்கள், குகையில் வகை கொண்டு வந்தார்கள். இப்படி எல்லா செய்தியுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இது இப்பொழுது அந்த எல்லாம் சகோதரர்களுக்கு தெரியும், நாமும் திருப்பி திருப்பி எடுத்து சொல்லணும். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தலை இதாக்கி கொடுப்பானாங்க. இதுவும் அதில் உள்ள செய்தி. இதை விட சுவாரஸ்யமான முக்கியமான செய்தி, நான் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பு நைநீத்திய உபநிஷத்தில் இருக்கிறது. ஏன் இந்த நைநீத்திய உபநிஷத்தில் இருக்க சொல்றது காரணம், மஷா அல்லாஹ் பாருங்க, இந்த தாவா செய்யக்கூடிய பணியை நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளில் வற்புறுத்திருக்கிறேன். நாம நீயத்து வச்சா போதும், அல்லாஹ் தஆலா இன்ஃபர்மேஷன் தந்துகிட்டே இருப்போம். எங்க ஊர்ல மௌன குருன்னு ஒரு மாஸ்டர் இருந்தார், பிடி மாஸ்டர் வந்தார். மௌன குரு வந்து ராஜபாளையத்தை சார்ந்தவர். அவர் வந்து சில காலங்களுக்கு பின்னால இஸ்லாத்தை தழுவினார். சுப்ஹானல்லாஹ், அவர் இஸ்லாத்தை தழுவின காரணம் ரொம்ப அழகான காரணம். பிடி மாஸ்டர் அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை தழுவிய காரணம் என்னுடைய மாணவர்கள் தான். அல்லாஹ் தஆலா எப்படி இதாயத்து கொடுக்கலாம் பாருங்க. நான் கிரவுண்ட்ல இருந்து விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கோம், வாலிபால் ஃபுட்பால் நாங்களாம் அந்த கிரவுண்ட்ல விளையாடுவோம் கீழக்கரையில். அப்போ பாங்கு சொன்ன உடனே எல்லா மாணவர்கள் இல்லாட்டாலும் கூட ஒரு 10-15 மாணவர்கள் விளையாட்டை விட்டு தொழுவு போறேன்னு போயிடுவாங்க. நானே சொல்லுவாங்க, என்னடா விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா என்னை மதிக்க விட மாட்டாங்க. போங்க சார், பாங்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் தொழுவு போறோம்னு சொல்லி தொழுவு போயிடுவாங்க. அப்ப இப்படி ஒரு ஆச்சரியம் நான் இருந்தும் விளையாட்டு பருவத்தில் விளையாடுவதை ஆர்வம் கொண்ட இந்த பிள்ளைகள் இறைவனை வணங்குவதற்கான அழைப்பு வந்த உடனே இவர்கள் விரைந்து சென்று விட்டார்களே, அப்படியானால் நிச்சயமா இந்த மார்க்கம் கொஞ்சம் சத்தியமான மார்க்கமாக இருக்கும் என்று அவர் பார்க்க அவருடைய மனசுல அந்த சதுரலை அசைவு ஏற்படுகிறது. மாணவர்கள் சதுரலை அசைவை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்புல அசைவை ஏற்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ். சில காலத்துக்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவினது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பு கொடுத்தான் பாருங்க. சிறு காலத்திலேயே அவர் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு கிடையாது. இந்த ஹஜ்ஜி செய்து போயிட்டு இடையில மற்ற கலந்து வந்தார். இங்க வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த ஸ்லோகத்தை. என்னன்னு சொன்னா, இந்த ஸ்லோகம் இந்த இந்து சகோதரர்களுடைய மேல் ஜாதியர்களுக்கு முக்கியமான குருமார்களுக்கு நல்லா தெரியும், ஆனா அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது இல்லை. அது என்னன்னு சொன்னா, ஓம் ஜம்ஜம் மகா தீர்த்தா மக்கா புனித ஸ்தல பந்தா சிஸ்ஸு சிரேஷ மகாமே குரு பந்தா ஏக மகஷூர் மைதான்மி மகா தீர்ப்பு பந்தா தாரக மந்திரா ஹா ஹூஹி. ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த ஓம் என்ற சொல்லுக்க ஒன்லி அஹத் என்றுதான் பொருள். ஓம் ஜம்ஜம் மகா தீர்த்தா, அப்ப தீர்த்தங்களிலே மிக புனிதமானது எது? ஜம்ஜம் மட்டும்தான். அப்போ கங்கா ஸ்தானம் கிடையாது, கங்கை நதி என்பது கிடையாது. ஓம் ஜம்ஜம் மகா தீர்த்தா மக்கா புனித ஸ்தல பந்தா, ஸ்தலங்களிலே புனிதமானது எது? மக்கா, அயோத்தியா அல்ல. அயோத்தியா என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அயோத்தியா என்றாலே அமைதியான நகரம் என்று பெயர். மதீனா என்ற பெயர்ல அமைதியான நகரமே, இங்க ஒரு நகரத்தை நிர்மாணிக்கும் பொழுது அதே பெயரை விட்டு விட்டார்கள். அமைதியான இப்ப தாஜ்மஹால் ஆக்ரால இருக்குது, நான் கீழக்கரையில் ஒரு பங்களா கட்டி தாஜ்மஹால் பேர் வச்சுக்கிட்டா பேரை வைத்துக்கலாம், நான் தாஜ்மஹால் ஆயிட முடியுமா? அப்ப அது என்னன்னா, கரெக்டா மக்கா தான் புனித ஸ்தல பந்தா, அமைதியான நகரம். இவங்க அமைதியான நகரம் என்று அயோத்தியா என்று ஒரு பெயரை வைத்துக் கொண்டார்கள். மக்கா புனித ஸ்தல பந்தா, சிருஷ்டி சிரேஷ மகாமே குரு பந்தா, சிருஷ்டிகளே சிரேஷம், படைப்புகளிலே மிக உயர்ந்த படைப்பு யாரு? மகாமே குரு பந்தா எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏக மகஷூர் மைதான்மே மகா தீர்ப்பு பந்தா. இந்த இடத்துல மட்டும் அந்த தீர்ப்பு என்ற வார்த்தையை சொன்னாங்களா அல்லது வேற வார்த்தை சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது சொன்னாங்க, நாளைக்கு மகஷூர் மைதானத்தில் அந்த விசாரணை நடக்கும் என்ற செய்தியும் அதில் இருக்கிறது. சொல்லிவிட்டு கடைசியாக உள்ளதுதான், இது எல்லாவற்றிலும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுவது என்ன? தாரக மந்திரம். என்ன தாரக மந்திரா? ஹா ஹூ ஹி. தாரக மந்திரம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்றுதான் தாரக மந்திரம் என்பது நைநீத்திய உபநிஷத்துல இங்கே இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னாலுங்க ஒரு சாதிக்க என்ற ஆலிம் இருந்தார்கள். அந்த ஆலிம்கிட்ட இந்த விஷயம் சொன்னோன்னா குறிச்சி கொண்டு அவர் சென்று விட்டு ஒரு 2 நாள் சென்று ஃபோன் போட்டாங்க. ஃபோன் பண்ணும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரர்
இந்த மாதிரி நண்பர் அவர்கிட்ட ஸ்லோகத்தை சொன்னேன், இது எங்கே இருக்குது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் என்ன வாங்கி நான் சொன்ன அவர்கிட்ட இந்த மாதிரி நைமித்திய உபநிஷத்தில் இது இருக்கிறது என்று எனக்கு ஒரு முகமது அலிமா இந்த மௌனகுருமா பேரை சொல்லி மாட்டான். அந்தல்லா இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவருடைய பேர் முகமது அலி. அவங்கள வஃபாத்தாகி விட்டார்கள். அல்லா தாலா அவருடைய மன்னரை ஒளிமயமாக ஆக்குவானாங்க. அப்போ அந்த நண்பர் சகோதரர் சொல்லி என்ற பேசும்போது இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன். தற்போது அதில் இல்லை என்று சொன்னால் எனக்கு அறிவித்து விடுங்கள் என்று. ஏன் இல்லை என்று சொன்னால் அவர் சொன்ன பொய்யா இருக்காது. பொதுவாகவே இந்த மற்ற சகோதர சமுதாயங்களுடைய செய்யக்கூடிய மாபெரும் தவறு என்ன சொன்னால் தனக்கு ஒவ்வாத வசனங்களையும் நீக்கி விடுவார்கள். இதுதான் காலகாலம் நடக்குது. இது அல்லா தஆலா குர்ஆனை சொல்லியிருக்கான். வயலுல் இல்லதீன யக்துபூன கிதாபை பிஐதீஹிம் தும்ம யகூலுன ஹாதா மின் இன்தில்லாஹி யஷ்தரு பிஹி ஸமனன் கலீலா. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக அவனுடைய இறை வசனங்களை மாற்றி எழுதிவிட்டு இதுவும் இறைவனிடம் வந்ததான் சொல்வதற்கு கேடுதான். அப்ப என்ன தனக்கு பிடிக்காத எடுத்துருவாங்க, தனக்கு பிடித்த விஷயங்கள் சொல்ல கொண்டு பிடித்து விடுவார்கள். இது வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இப்போ அது இல்லாமல் இருக்குன்னு வைங்க, நம்ம 4 இடத்துல பேசும் பொழுது அது இல்லாமல் இல்லையே என்று சொல்வார்கள். நாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லையான்ட்டு. அதனால் அவர்கிட்ட கேட்டானா அவரிடம் போனே வரவே இல்லை. அதனால் நினைத்து கொண்டே நிஷாலா அது நிச்சயமாக அங்கே இருக்கத்தான் செய்யும் என்று அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வேத வெளிப்பாடுகளிலும் அத்தனை ஆகமங்களிலும் எவ்வளவுதான் மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றிய விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய அந்த அறிவிப்பு விஷயங்களும் இன்று வரை அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது கியாமத் நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குறளில் கூறினான், அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மியல் லதி யஜிதுனஹு மக்தூபன் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல். அப்போ தௌராத்து இன்ஜீல் மட்டும் அல்லாஹ் தஆலா, ஏன்னா அங்கே அரபு மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச வேதம் அதுதான். ஏன்னா அங்கே அரபுடைய அந்த கௌமுக்கு வந்து இந்தியாவில் உள்ள அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் அவங்களுடைய இமிடியேட் ரெஃபரன்ஸுக்காக இது 2 மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மை செய்தி என்று சொன்னால் முந்தைய நபிமார்கள் வரக்கூடிய அத்தனை நபிமார்கள் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னறிப்பை செய்திருக்கிறான். அதனால அந்த முந்தைய மனிதர்களும் சரி, அந்த கௌமை சார்ந்தவரும் சரி, அவர்கள் நபிமாரோட ஈமான் கொள்ளும் பொழுது நிச்சயமாக எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நபர் லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னால் மூசா ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் அவர் ஈமான் கொண்டிருக்கணும். யாராவது ஒரு உதாரணத்துக்கு யாரும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட ஒரு சஹாபி போய் அவருடைய மக்கள் போய், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை வேண்ட ஈமான் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எப்போ பின்னாடி வருவாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு அவர் யார் எப்படி இருப்பார் கருப்பா சேப்பான்னு தெரியாது, அவரெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர் குஃப்ரிலே விழுந்திருப்பார், அவர் காஃபிராக தான் மரணம் அடைஞ்சிருப்பார். ஆனால் நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் மற்ற ஜந்துகள் பிறப்பு அடைப்பினங்கள் கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ரிவாயத் முன்னறிப்பை செய்தியை கேட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளதாக இருந்த என்ற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக குகையில செய்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த ஓட்டை அடைக்கிறதுக்காக காலை வைத்தாருங்களே, அப்போ ஒரு பாம்பு ஒன்று போட்டு விட்டுருச்சு. இது கூட சில சரித்திராசிரியர் ரிவாயத்தில் சொல்றாங்க, அந்த பாம்பு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துடைய பாம்பு. அது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கௌமுக்கு செய்தி சொல்றாங்க, பின்னாடி இறுதித்தூர் வருவார் என்று. அந்த இறுதித்தூரை நான் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை தா, நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வோட துவா கேட்டு அந்த துவாவின் அடிப்படையில் தான் அது காலகாலமாக இருந்து இந்த குகைக்கு வருவார் என்ற செய்தியை அவருக்கு கிடைத்து அது அங்கே காத்து கொண்டிருந்தது. அவர்களை பார்க்க விடாம சரி அபூபக்கர் சித்திக் காலை போட்டு விட்டுருச்சு. ஹபீபை பார்க்குற உட்காந்து எடுக்க நீங்கள் என்ன இடத்துல தடுக்கிறிய அந்த இதில் குடிச்சுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் ஆலம் சுப்ஹான் அல்லாஹ். அப்போ படைப்பின் அத்தனையுமே நாயகம் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும் என்று அந்த ஆற்று ஆர்வோடு இருந்தது. அதே முந்தைய நபிமார்கள் மூலம் முந்தைய நபிமாருடைய மக்கள் அனைவருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தான் ஈமான் கொண்டார்கள். அதனாலேயே என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஆலம் நம்ம எப்படி சொல்லிட்டான், நீங்கள் ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடிய அதே சமயம் ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய வந்த அத்தனை நபிமார்கள் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அவருடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை ஏற்றிருக்கான். ஆமனர் ரசூல் பிமா உஞ்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி. அப்ப நாம என்ன சொல்லலாம், என்ன நம்ம எல்லா நபிமார்களையும் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம், எல்லா வேதங்களையும் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லலாம், சூரா பக்கராவுடைய 136வது வசனத்தில் வருகிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரி வசனம் சூரா இம்ரானுடைய 82வது வசனத்தில் வருது. கூலு நீங்க சொல்லுங்க, ஆமன்னா பில்லாஹி வ உஞ்சில இலைனா உஞ்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வ அஸ்பாதி அமா ஊதிய மூசா வ ஈசா அமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹும் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், கூலு நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஆமன்னா
பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்கள் மீது இறக்கப்பட்டதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் இறங்கப்பட்டதை கொண்டுதான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இடையே நாங்கள் வித்தியாசம் பார்க்க மாட்டோம், நாங்கள் முஸ்லீமா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் மூலமாக கட்டளையிட்டிருக்கிறான். ஆக ரெண்டு பக்கமும் முந்தைய கவும்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டார்கள். நாம் முந்தைய கவுமுக்கு அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களின் மூலமாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். யாரிடம் நாம் வித்தியாசம் பார்க்க மாட்டோம் என்பது நம்முடைய ஈமானாக இருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரமாக சொன்ன செய்தியில் நான் ஒரு மூலமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். பொதுவாக பாருங்க, இந்த துனியாவில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது, ஒரு காட்சி நடக்க போகுதுன்னு சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான விஐபி வரப்போறான்னு வைங்க. அந்த விஐபி ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது வேற ஒரு அமைப்பினால வேறு மற்றவர்கள் நான் ஒப்பிட விரும்பவில்லை, மற்றொரு கூட்டத்தில் ஒரு விஐபி வர போகிறான்னு சொன்னால் அந்த விஐபி வர்றதுக்கு முன்னால பேச கொடுக்கலாம், இதோ வந்துகிறார், இதோ வந்து விட்டார், வந்து கொண்டிருக்கிறார், நமக்கு கிடைத்த தகவலின்படி அங்கே அவர் வந்து கொண்டிருக்கிறார், இந்த இடத்துக்கு அவர் வந்து விட்டார் என்றெல்லாம் குதூகலமாக சந்தோஷமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய வரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தனை நபிமார்கள் 1,23,999 நபிமார்கள் மூலமாக என்னுடைய ஹபீப் வரப்போகிறார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இது வந்து விட்டார் என்று தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமாக செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தான்னு சொன்னால் எவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் மேல அந்த கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மௌரூஃப் பிறக்கிறதுக்கு முன்னால மௌரூஃபோட பாப்பா அம்மாவுக்கு மௌரூஃப்னு ஒருத்தர் பிறப்பாருங்க, தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா தன்னுக்கு ஒரு மகன் பிறக்க போறான், மகன் பிறப்புறானா மகள் பிறக்கிறானா கட்டி வருதானே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஒரே மனிதர் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்புகிறார் செய்தி அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் வரை யாரெல்லாம் அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த சேருக்குழு மெம்பர்களை ஈமான் கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தியை தெளிவச்சு எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்கிருந்து அந்த நூறானியத்தில் இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் மிக அருமையாக உயர்த்தி வச்சிருக்கிறோம். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அது. நான் ஏற்கனவே ஸலவாத்துடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது சொல்ற காரணத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் தஆலா மேராஜில் வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், நாயகமே இந்த வானம் யாருக்கு சொந்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு உனக்குத்தான் சொந்தம். இந்த பூமி யாருக்கு சொந்தம்? யா அல்லாஹ் உனக்குத்தான் சொந்தம். இந்த அர்ஷ் குர்சிலாம் யாருக்கு சொந்தம்? யா அல்லாஹ் உனக்குத்தான் சொந்தம். இந்த திரைகள் யாருக்கு சொந்தம்? யா அல்லாஹ் உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபியே நீங்க யாருக்கு சொந்தம் கேட்கணும். நீங்கள் யாருக்கு சொந்தம்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களை கண்ணியப்படுத்தி உங்கள் மீது யார் ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தம் என்ற செய்தி சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல எவ்வளவு முக்கியம் இந்த செய்தி ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட இந்த செய்தியை நான் பிலாலியா மஜ்லிஸை சொல்லும் பொழுது என்னுடைய அருமை சகோதரர் நீ அழகான ஒரு விளக்கம் அதை கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா இதன் மூலமா செய்தி என்ன சொல்றான்னு சொன்னா, உங்கள் மீது ஸலவாத் சொல்லி உங்களை கண்ணியப்படுத்தும் சொந்தம் சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத் சொல்லி கண்ணியம் கொடுப்பதில் முதலானவர் யாரு? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே. அப்ப அல்லாஹ் தஆலா இது மூலமா என்ன சொல்றான், நபியே நீங்களும் எனக்கு தான் சொந்தங்கிறதா அல்லாஹ் சொல்றான். மிக அருமையான ஒரு விஷயம், மிக சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அவருடைய இல்மை இன்னும் அதிகரிப்பானாங்க, ஒளியை கொடுப்பானாங்க. சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அரிஷ் உங்களுக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இது எல்லாத்தையும் ரசூல்கிட்ட இருந்து பதில் வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய யாருக்கு சொந்தங்கிற விஷயத்தை மட்டும் ரசூலை சொல்ல முடியாம தானே சொல்றான். என்ன காரணம்? ரெண்டு விஷய காரணம் இருக்குது. ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பணி வந்துட்டு உம்மத்துக்கு இந்த படைப்பிடங்களுக்கு தெரியணும், கண்ணியம். இல்லை நானும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கே ஒரு கிபருடைய இது வந்துடும் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு என்பது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மற்ற எல்லாத்துலையுமே இது எக்ஸ்க்ளூசிவா எனக்கு சொந்தம், இதில் நீங்க பங்குபட முடியாது. யாராவது ஒரு மனிதன் ஒரு படைப்பினம் அரிசில எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? குருசில எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லது திரைகள் எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துக்கு போதுனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தம் அல்ல, உங்களுக்கும் சொந்தமாயிடுவார்கள், நமக்கும் சொந்தமாக இருப்பார்கள், எல்லோருக்கும் சொந்தமாக இருப்பார் என்ற செய்தியும் அல்லாஹ் தஆலா எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறப்பை பற்றிய செய்தியை சொல்லி நம்ம எல்லோருக்கும் அறிவு கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார் மூலமாக சொல்லி 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 கடைசியாக அந்த சம்பவம் வரக்கூடிய நேரம் வருகிறது. இதற்கு முன்னால் இன்னொரு செய்தி சொல்லணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது பிறந்ததுக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸையும் இங்கே நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் இங்கே சொல்லப்பட்ட செய்திகள் தான். இருந்தாலும் இந்த தலைப்பிலே பேசும்பொழுது தொடர்ந்து அது வர வேண்டும். நிறைய சகோதரர்கள் முன்னால் வராதவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால சொல்ல வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தைய காலத்தில் சொன்னாங்க, நான் என்னுடைய தந்தை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்னறிவிப்பின் என்னுடைய துஆவின் பலனாகும், அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முன்னறிவிப்பின் தொடர்ச்சியாக வந்திருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த ஒளி இந்த ஷாம் தேசத்து கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பிரகாசமாக்கியது என்று ஒரு செய்தியும் சொன்னாங்க ஹதீஸ்ல. அப்புறம் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ எங்க இருக்குது? அது சூரா பக்கராவிலே இருக்குது. காபத்துல்லாஹ்வுடைய நிர்மாணத்தை விட்டு துஆ செஞ்சாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூல் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹும் கிதாபல் ஹிக்மத வ யுஸக்கிஹும் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்ற செய்தியும் நம்ம சூரா பக்கராவில பார்க்கிறோம். இந்த துஆ செய்தார்கள். பின்னாடி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது 5000 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னால் துஆ செய்றாங்க, முன்னறிவிப்பு செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆனா இன்னொரு ஹதீஸ்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருந்த போதே நபியாக இருந்தேன் சொல்றாங்க இல்லையா? அப்ப இது ரெண்டும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்றாங்க அப்பவே நபியா இருந்தேன், இங்க சொல்றாங்க இவங்க அறிவிப்பு செய்த மூலமா நபியாக வந்திருக்கிறேன் என்று. அப்ப இதனுடைய விளக்கம் என்ன, இது எப்படி ரெக்கன்சைல் பண்றது என்பதையும் நமக்கு சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. பாருங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, ஒரு மீலாது விழா கூட்டம் நடக்க போகுது. அந்த மீலாது விழா கூட்டம் நடக்கிறதுக்காக ஒரு ஆளை தலைவராக்குறோம். இந்த தலைவரை எப்படி நம்ம தேர்ந்தெடுப்போம்? முன்னாடியே தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் இந்த மாதிரி பிரகாரம் நடக்க போகுது, நீங்கள் தான் தலைமை தாங்கணும்னு சொல்லி அந்த தலைமையில் கமிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த தலைவர் அந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு உதாரணம் வச்சுக்கிறோமே, ஒரு நடைமுறையாக சொல்லுவோம். இப்போ அடுத்த வாரம் இன்ஷால்லா ஆலிம்சா அவர்கள் இங்கே பேசுவார், நம்ம அறிவிப்பு செஞ்சிடறோம். இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசுங்க, நீங்கள் அடுத்த வாரம் பேசுவார் என்று அறிவிப்பு செஞ்சிடறோம். இப்போ அடுத்த வாரம் வரும்பொழுது ஆலிம்சா வந்து மைக்க பிடிச்சி நான் தான் தலைவர், நான் தான் நீங்கள் பேச போகிறேன்னு சொல்லுவாங்களா? முறை என்ன? அந்த அடுத்த வாரம் வந்த உடனே நாம் அறிவிப்பு செய்வோம், இந்த மாதிரி நம்ம மரியாதைக்குரிய ஆலிம் அவர்கள் இன்று இங்கே போய் பேசுவார்கள். சில இடங்களில் சொல்லுவோம், 100 ஆள் இருந்தால் அதை நான் வழிமொழிகிறேன் என்பார், நான் முன்மொழிகிறேன்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் வழிமொழிகிறேன்னு சொல்லுவார். அப்புறம் தான் வந்து பேசுவாங்க. ஆனால் அறிவிப்பு அப்போ தான் செய்கிறோம். ஆனால் அவர்கள் என்று பேசுவார்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது முந்தைய வாரமும் தேர்ந்தெடுத்து விட்டாயிடுச்சு. புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கமிட்டியில் ஆலமுல் அர்வாஹிலேயே அங்கேயே வந்து இந்த உலகத்தின் ரட்சகராக, ஹபீபாக, தூதுவராக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து விட்டான். அன்று தேர்ந்தெடுத்ததை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முன்மொழிகிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வழிமொழிகிறான். அந்த காலம் வருது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவில் வந்து நமக்கு பிறக்கிறார்கள். இப்போ பிறந்த செய்தியில் சொல்லும்போது அந்த ஒளி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் பல கோட்டை குட்டல்கள் உள்ள அந்த பாரசீக நாட்டுடைய நெருப்பு அணைந்தது. இந்த மாதிரி பல செய்திகளும் நமக்கு ஹதீஸ் மூலமாக கிடைக்கிறது. இதில் ஒரு முக்கியமான செய்தி, சரித்திர ஆசிரியர் எழுதக்கூடிய செய்திகளுக்கும் சூஃபியாக்களுடைய குணங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூஃபியாக்கள் எந்த விதத்திலையுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கௌரவம் கடுகின் வித்தளவுகளை பாதிக்காமல் பார்த்துக்குவாங்க. கடுகின் வித்தளவு பாதிக்காம அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு வித்தியாசமாக சிந்திப்பார்கள். அவருக்கு நாம் மாரிஃபத்தில் சிந்திக்கக்கூடியதுனால அதனால் நல்ல உண்மைகளை வெளிப்படுத்துவார்கள். சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் அதான் உண்மையாக இருக்கும். ஷரியத்துக்கும் மாரிஃபத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால், ஒரு விஷயம் ஷரியத்தில் இந்த சரியாக இருக்கிற மாதிரி தெரியும், மாரிஃபத்தில் கொஞ்சம் தவறாக கூட தெரியலாம். ஆனால் ஆளை சிந்தித்து பார்க்கும் பொழுது விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மாரிஃபத்து ஷரியத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது, அதுதான் சிறந்த விளக்கம்னு நமக்கு தெரிய வரும். இதற்கு மிக ஆதாரமான விஷயம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் கிதிர் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த முன்னே நம்முடைய ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, கண்ணிலே சுருமாடப்பட்டவர்களாக, சுன்னத் செய்யப்பட்டவர்களாக, இந்த கலிமா அவர்களை உயர்த்தியவர்களாக, ஷஹாதா அவர்களை உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள் என்ற செய்திலாம் வருது. இந்த செய்தியோட உபரியாக சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய எந்த விதமான அந்த அழுக்குகளும் கிடையாது. அப்போ அந்த அழுக்குகள் இல்லாமல் பிறந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தாதி அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தண்ணியை ஊட்டி விடுகிறார்கள். தண்ணியை ஊட்டி விட்டால் தண்ணியுடைய கடமை என்ன? சுத்தப்படுத்துவது இல்லையா? ஆனால் தண்ணியை சுத்தப்படுத்தினா அது அழுக்காக இருந்திருக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே எந்த விதமான அசுத்தமும் கிடையாது. ஆனால் தண்ணி ஊட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அங்கே ஒரு வீண்வரையம் ஏற்பட்டது போல ஒரு காட்சி வந்தது. வீண்வரையத்தை தடுப்பதற்காக அந்த இம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்கும் போதே ஒரு வீண்வரையம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சூஃபியாக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒன்றும் பாவமான ஒரு ஷரியத் பிரபல விஷயம் இல்லை. தண்ணி ஊற்றுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு குழந்தையா இருக்கும்போது தெரிய வாய்ப்பில்லை இல்லை, குழந்தை என்ற அந்த கோணத்தில் பார்த்தோம்னு சொன்னால். ஆனால் சூஃபியாக்கள் அது ஒத்துக்கிறது இல்லை. அதனால் ஒரு சூஃபி கவிஞர் இந்த காட்சியை எப்படி வர்ணிக்கிறான்னு சொன்னால், அசுத்தமே இல்லாத அண்ணலின் மேனியிலே விழுந்ததினால் அன்றுதான் முதல் முறையாக தண்ணீர் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டது என்று எழுதி வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ்.
தண்ணீர் சுத்தமானது என்று சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி அன்றைய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த அன்னைக்கு சுத்தமான தண்ணீர் சுத்தப்படுத்திக் கொண்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய அசுத்தமாக இருக்கக்கூடிய நம்மளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சுத்தமாக்கி வைப்பானாங்க. அதே மரியாதைக்குரிய நண்பர் தான் சொன்னாரு. மாஷா அல்லாஹ், அருமையான கருத்து. அதை நம்ம நினைவு கொண்டு வர ஆசைப்படுகிறோம். இப்படி சூஃபியாக்கள் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளிலும் அவருடைய கோணத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்டுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ் செய்திருக்கிறான், ரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சூஃபியாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு எந்த விதமான மாசும் வந்து விடாதபடி, குறை வந்து விடாதபடி இருக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க, எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் சிந்திக்கக்கூடிய கோணத்துடைய வித்தியாசத்தை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னா 5 மணிகளை கட்ட 1 மணி நேரம் ஆயிரம் முடிச்சிடலாம். அன்னை ஹலீமா நாச்சியாருடைய செய்தி எல்லாருக்கும் தெரியும். வந்து குழந்தையை தேடுற காட்சிகள், அவருக்கு வேறு யாரும் கிடைக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக எடுத்துக்கொண்ட செய்தி உங்களுக்கு தெரியும். இதில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? அன்னை ஹலீமா நாச்சியார் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு பால் சுரக்கவில்லை. அவருடைய குழந்தைகள் கூட கொடுக்கறதுக்கு பால் கிடையாது. இதனால வறுமையின் காரணமா அங்க வர்றாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட ஒப்படைக்கிறான். அவர்களுக்கு பால் சுரக்கிறது. அந்த பாலை ரசூலுல்லாஹ்வும் குடித்தார்கள், அவருடைய மகனார், அதாவது அவருடைய ஹலீமா நாச்சியாருடைய சொந்த மகனும் குடித்தார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்குது. இது சரித்திராசிரியர் ஆலிம்கள் சொல்றாங்க. அந்த ஆலிம்கள் எப்படி சொல்றாங்க? அன்னை ஹலீமா, அல்லாஹ் தஆலா அன்னை ஹலீமா நாச்சியார் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு பாலை கொடுத்தான். ஆனா இதையே சூஃபியாக்கள் சொல்றாங்க, இன்னும் சற்று சிந்தித்து பாருங்கள். குழந்தையை தூக்கு இருக்கும் முன்னால ஹலீமா நாச்சியாருக்கு பால் ஊறல, குழந்தையை தூக்கி இருக்கும் முன்னால் இவ்வளவு பால் ஊறி இருக்குன்னா அல்லாஹ் ஹலீமா நாச்சியார் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுக்கவில்லை, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலமாக ஹலீமா நாச்சியாருக்கு பாலை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் மூலமாக தான் அவருக்கு கிடைத்தது என்ற அந்த கண்ணியம் சொல்றாங்க. கழுதை வரும்போது ஸ்லோவா வந்தது, போகும்போது சூப்பர் பாஸா போகுது. ஏன் கழுதை வேகமாக விட ரசூலுல்லாஹ் இருக்கிறதா கழுதை விடுது. அதுதான் உண்மையான காரணம். ஹலீமா நாச்சியார் குதிரையை ஓட்டிக்கொண்டு கழுதையை ஓட்டிக்கொண்டு போகவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டிட்டு போறாங்க. இதே மாதிரி தான் மதீனாவில் நம்முடைய கருத்து என்ன? ஒட்டகம் போய் உட்காருது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கினார் என்பதை நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சூஃபியாக்கள் சொல்றாங்க, சற்று சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். 500 வருடங்களுக்கு முன்னாலேயே அங்கே நல்ல மனம் படைத்த யூத பாதிரிமார்கள் தங்கியிருந்தாங்க. ஏன்னா இறுதி தூதர் மதீனாவுக்கு வருவாருங்கிற செய்தி கேட்டு அப்ப அங்க படையெடுக்கிறதுக்காக ஒரு அரசர் வந்தார், யமன் தேசத்து அரசர் அல்லது வேற ஒரு நாட்டிலிருந்து. இந்த அரசர் வந்தவர் என்ன செய்கிறாரு? மதீனாவுக்கு போர் தொடுக்கிறார். போர் தொடுத்தா அவரால் ஜெயிக்க முடியல. பல நாடுகளை வென்று வந்திருக்கிறாரு, ஆனா மதீனாவை மட்டும் ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, போர் முடியுது. நைட் நேரத்தில் இரவு நேரத்தில் போர் நடக்காது. அவங்க இரவு நேரத்தில் டென்ட் போட்டுருப்பாங்க, ஆனால் மதீனா வாசிகளும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இவருக்கு ராஜாவுக்கு ஆச்சரியம், பால் கூட சண்டை பிடிக்கிறாங்க, இரவு நேரத்தில் அப்போ பட்டியலில் செத்து மணியிட்டுன்னு விட்டுற வேண்டியதானே, நமக்கு உணவு கொடுத்து விட்றாங்களே. இப்படி 2 நாள் 3 நாள் பார்த்தோம்னா அவருடைய மனசு மாற்றம் அடையுது. உடனே அங்கே உள்ள மதீனா வாசி கூப்பிட்டு இவ்வளோ நல்ல வரலாறு செய்திகளாக இருக்குல்ல, என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்கும் பொழுது தான் இவர் எல்லாருமே அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட 500 நல்ல முஸ்லீம்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்ட நல்ல முஸ்லீம்கள். அதனால இவங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி இறுதி தூதர் வர இருக்கிறான்ற செய்தி எங்களுக்கு இருக்குது, அந்த இறுதி தூரை நாங்கள் எதிர்பார்த்து தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு இந்த அரசர் என்ன செய்கிறாரு? அந்த இறுதி தூதர் வருகைக்காக ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை வச்சு செய்கிறார். இது காலங்காலையே ஒரு குடும்பம் இருக்கணும். இப்படியே இருந்து கடைசியில் அந்த இறுதி தூதர் எப்போ வர்றாரோ அவரை இந்த வீட்டில் குடியேற்ற வேண்டும் சொல்லி அந்த இறுதி தூதர் வரும்பொழுது நீங்கள் கொடுத்து விடுங்கள் சொல்லி ஒரு கடிதமே எழுதுறாரு. இந்த கடிதத்தை எழுதி அங்கே கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு செய்தியில் சொல்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால அந்த கூபாவில் முன்னால் இருந்தாங்கல்ல, அப்போ இந்த கடிதத்தை வைத்துக் கொண்டிருந்தவர் நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. ரசூலுல்லாஹ் சந்திச்சு கடிதத்தை கொடுக்க வர்றாரு. கடிதம் அப்படியே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். ஆனால் சந்திக்கும் போது சைத்தான் மறக்கடிச்சு அவர் ரசூலுல்லாஹ்வோட மற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு. இங்கே வந்திருக்கிறியா சந்தோஷம், மற்ற உலக விஷயங்கள்லாம் பேசுறாரு, தவிர கடிதத்தை கொடுக்க மறந்து விட்டார். இப்போ திரும்பி கிளம்பு பிராச்சலாம் போயிட்டு வர நீங்கள் மதினாங்க போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அந்த ராஜா கொடுத்த கடிதம் எங்க தாங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ராஜா கொடுத்த கடிதம் கேட்டவங்க தான் அவர் கொடுத்தாரு என்று சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒட்டகத்தின் மூலமாக வழிகாட்டுதல் மூலமாக அந்த வீட்டில் தங்கினாங்க இல்லையா? இதை ஆளுங்க எடுத்து இருக்காங்க. ஆனால் சூஃபியாக்கள் சொல்றாங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்கலை, ரசூலுல்லாஹ் வீட்டில் தான் அபு அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா தங்கிட்டு இருந்தாங்க. சிந்திச்சு பாருங்க, உண்மை அதுதான். ஒன்றுமே நாயம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த கண்ணியத்தை நாமளும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இன்று துரதிர்ஷ்டவசமாக நம்மை போன்ற என்ற அந்த கதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் நம்மை போன்றவளா இல்லையாங்கிற வார்த்தை விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் மற்ற நபிகள் போலவே கிடையாது. மற்ற நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் யானைக்கும் சொல்லுவாங்களே பூனைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது, உயர்வு வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நபிமார்கள் கண்ணியத்தை குறைக்க வேண்டும் நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா மற்ற நபிமார்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட கடைசி வந்து அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அவருடைய சிறப்பைகள்லாம் மிகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாக உள்ள சில நாலஞ்சு செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த பார்த்து முடிச்சுவோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சினாய் மலைக்கு போகிறாங்க. எதுக்காக? தௌராத் வேதத்தை பெற்றுக்கொள்வதற்காக போகும்போது அல்லாஹ் அதற்கு முன்னாலும் தூர் சினாய் மலைக்கு போகும்போது முதலாவது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், நபியே புனிதமான ஓடையின் பக்கம் இருக்கிறீர், செருப்பை கழட்டி விட்டு வாருங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது நபியே உங்கள் செருப்போட என்ன வந்து சந்தீங்கன்னு அல்லாஹ் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் போனாங்க, மலை மேலே ஏறி சென்று தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் இன்னும் கொஞ்சம் கொச்சையாச்சு புரிகிற சொல்கிறேன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட்டை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொரியர் சர்வீஸ் மூலமாக அங்கங்கே டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருந்தான். சுப்ஹானல்லாஹ். எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு எங்கே இருக்காங்களோ தன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொஞ்சம் டெலிவரி கொடுக்கப்பட்டது. சில இடங்களில் கொரியர் சர்வீஸ் கூட கிடையாது. சில இடங்களில் சில வசனங்களுக்கு கொரியர் சர்வீஸ் கூட கிடையாது. லௌஹுல் மஹ்ஃபூல் .allah.comல இருந்து Quran.rasulullah.comக்கு வஹி என்ற வயர் மூலமாக நேராகவும் வந்துவிட்டது. இன்பாக்ஸுக்கு சூரா மூமின் உள்ள வசனங்கள்லாம் நேராக வந்தது, இப்குடைய வசனங்கள்லாம் நேராக வந்தது. இப்படி நேராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இதை விட இன்னமும் எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. பூமியிலே இருக்கக்கூடிய அந்த செங்கடலை பிளப்பதற்கு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கைத்தடி தேவைப்பட்டது. ஆனால் வானிலே இருக்கக்கூடிய நிலாவை பிளப்பதற்கு ரசூலுல்லாஹ் விரல் அசைவே போதுமானதாக இருந்தது. பூமியிலே இருக்கக்கூடிய பாறைகள் தேவைப்பட்டது, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிளந்து தண்ணீர் வர வைப்பதற்கு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய விரலே தேவைப்படுமானதாக இருந்தது. அப்போ மனிதர்களுங்க நபிமார்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் பொழுது நாம் நம்மோடு ஒப்பிட்டு பேசுவதே நமக்கு அது மிக கொஞ்சம் கூட நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்து சர்வ காலமும் அவர்கள் புகழ் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் செய்வாங்க. இன்னைக்கு புகழக்கூடாதுன்னா ஒரு எதிர்மறையான விஷயங்களை பார்க்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் தன்னுடைய ஹபீப் மூலமாக பதில் கொடுத்துறான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் குல் என்றுதான் அல்ல தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத். தன்னை பற்றி ஒரு கேள்வி வந்தால், தன்னை பற்றி ஒரு செய்தி வந்தால் தன்னுடைய ஹபீப் மூலமாக அல்லாஹ் பதில் சொல்றான். அதே சமயம் ரசூலுல்லாஹ் யாராவது நிந்தித்தால், யாராவது பேசினால், இகழ்ந்தால் அல்லாஹ் நேரடியாக பதில் சொல்றான். இல்லையா? நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னத்தை நாங்கள் கௌசரும் சரி, தப்பத் யதா அபீ லஹபின் தப்பும் சரி, அங்கே நூன் வல் கலமிமா எஸ்துரூன் அந்த வசனம் சரி, மூன்று இடத்துல நமக்கு என்ன தெரியுது? ரசூலுல்லாவை யாராவது இகழ்ந்தால் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான்னு தெரியுது. அப்போ அதுக்கு நேர் எதிர்மறையா ரசூலுல்லாஹ் யாராவது புகழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அது தப்புன்னு சொல்லுவானா, பிதத்துன்னு சொல்லுவானா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ உங்கள் மகன் இருக்கிறான், ஈசாட மகன் இருக்கிறான். ஈசாவோட மகனை நான் திட்டன்னு வச்சுக்கிடுவோம், கோவப்படுவார், என்ன அடிக்க வருவார், என் மகனை திட்டுறான்னு. அதே சமயம் ஈசாட மகன் கொஞ்சம் வைங்க, கொஞ்ச நாள் என்ன திட்டுவாரா? எப்படி கொஞ்சம் போச்சு என் பிள்ளையாண்டு, கொஞ்சம் அரைஞ்சா வீட்டுக்கு பச்சார வரியான்னு கேட்பார். அதான வழக்கம், எதிர்மறை தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகழ்ந்தவர்களை சபிக்கக்கூடிய அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டு இருப்பவர்களை என்ன செய்வான்? இயல்வானா? என்னையா நீ விதத்து பண்ணுறான்னு கேட்பானா? புகழ்ந்து சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அதன் மூலமாக பரக்கத்து இருக்கிறது. அதனால் அந்த பரக்கத்தில் நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பான் என்று கூறியவனாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மரியாதைக்குரிய ஆலிம்கள் பேசுவார்கள். தொடர்ந்து நம்ம நூர் முஹம்மதியா முதல் ஷஃபாத் முஹம்மதியா என்ற இந்த 7ஆம் பாகத்தில் நாம் இன்று ரசூலே முஹம்மதியா என்ற விஷயத்தில் அவள் பிறப்பின் அளவுக்கு வந்திருக்கிறோம். வரக்கூடிய வாரங்களிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எல்லாம் சொல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் சொல்வதற்கு எனக்கும் அதை தொடர்ந்து கேட்பதற்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வான் என்று கூறி உரை முடிவு செய்கிறேன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துவா செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி யாராவது ஒரு தூதர் அனுப்பேன். அதுக்கு அடுத்தது துவா என்னன்னா, என்னுடைய சந்தையிலிருந்து உள்ள முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக, முஸ்லீமான ஒரு சந்ததி ஆக்கி வைப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு துவா உள்ளாக்கி இன்னொரு துவா ஒரு நபியுடைய அவர்களுக்கு அன்னை சாரா அம்மையார் மூலமாக முதல்ல குழந்தை இல்லை. இப்போ அன்னை சாரா அம்மையார் தான் அன்னை ஹாஜரா அம்மையாரை திருமணம் முடித்து வைத்தாங்க. குழந்தை பிறந்தது தெரியும் இல்லையா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னை சாரா அம்மையாரை கொண்டு வந்து மக்காவில் கொண்டு வந்து விட்டு போனாங்கல்ல, இது உலகளாவிய ஒரு காரணம் இருக்குது. இன்னும் அல்லாஹ்வுடைய
கட்டளை. உலகளாவிய காரணம் என்ன சொன்னா, இந்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பின்னால அந்த குழந்தையை அதிகமாக கொஞ்சி கொண்டிருந்தவர்கள், அதிகமாக பிரியமாக இருந்தது அன்னை சாரா அம்மையார் தான். ஆனா சில காலத்துக்கு பின்னால ஒரு அதிருப்தி ஹஜ்ரத் அன்னை சாரா அம்மையார்களுக்கு லேசா தலை தூக்க ஆரம்பிச்சுட்டது. பெண்கள் அடிப்படையில் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நம்ம தவறா சொல்றதுக்காக இல்லை, ஒரு பெண் குணத்துல. ஏன்னா இது இல்லாமல் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட என்ன அதிருப்தின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெற்றியிலே அந்த துளங்கி கொண்டிருந்த நூரே முகமதியா இப்ப ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெற்றியிலே துவங்கி கொண்டிருக்கிறது. இப்ப அன்னை சாரா அம்மைக்கு என்ன வந்தது, ஆஹா நம் மூலமாக குழந்தை பிறந்திருந்தா நம்ம குழந்தைக்கு அந்த நுரை முகமதியா வந்திருக்குமேன்ற அந்த ஆதங்கம் இருந்தது. அதனால தான் அவங்க கொஞ்சம் பிணக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் என்பது வேற செய்தி. இது என்ன தெரியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நூரே முகமதியாவை வாழையடி வாழையாக ஒவ்வொரு நெற்றியா கொண்டு வந்துட்டு இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த நூரே முகமதியை கொண்டு வந்த ஒரு நெற்றி ஒரு சிலைக்கு வணக்கம் செய்து என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு முடியும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூரே முகமதியாவை ஒரு சிலைக்கு வணங்க தலைவணங்க வச்சிருப்பானா, சரியா செய்ய வச்சிருப்பானா? அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் துவா செய்து ஒரு பக்கம், ஒரு வாதத்திற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் துவா செய்யலண்டா கூட அத்தனை பேருமே முஸ்லீம்களாக தான் இருந்திருப்பார்கள். ஏன்னா அத்தனை பேர் இந்த வாழையடி வாழையாக அவர் நூரே முகமதியா உள்ள நெற்றி அல்லாஹ்வை தவிர யாருக்குமே சரியா செய்திருக்காது. ஏன்னா நூரே முகமதியா படைக்கப்பட்ட உடனே பல காலமாக அது அல்லாஹ்வை தான் சுற்றி வந்தது. அதனால நாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், காபா சுற்றுறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே ஒரு ஆட்டம்னு உள்ள மாலிகுல், அது கூட ஒரு நியூட்ரான் எலக்ட்ரான்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாருமே சுற்றிட்டு இருக்கோம். காபா சுத்தப்படுகிறது, சந்திரன் பூமியை சுற்றுது, பூமியை சூரியனை சுற்றுது, சூரிய மண்டலம் எல்லாமே ஆன்டி கிளாக் சுத்திக்கிட்டு இருக்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் நூரே முகமதியா இந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செல்வ சுத்தி கொண்டே இருந்தது என்ற செய்தி நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த நூரே முகமதியா இருக்கிற நெற்றி ஒரு காஃபிருக்கு ஒரு சிலைக்கு சஜ்தா செய்யக்கூடிய சாத்தியக்கூறே கிடையாது. இது ஒன்றும் ஆதாரம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவும் ஆதாரமாக இருக்கிறது. வாழையடி வாழையாக அத்தனை பேரும் முஸ்லிம்களாக தான் இருந்தார்களே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைமார்கள் தாய் அருமை நரகத்திலே இறக்கிறார்கள் என்ற கருத்து கிடையாது. இந்த ஹதீஸ் ஒன்று இருந்தாலும் அதனுடைய விளக்கங்களை ஆலிம்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அப்ப தந்தை என்று சொல்லி ஜெனரலா சொல்றது சொல்றாங்களா இல்லையா? என்னுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாண்டு. இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாப்பா பேரு இப்ராஹிமா, அப்துல்லா எல்லாம் தெரியுமா இல்லையா? அப்ப மூதாதையர்களை ஜெனரலா சொல்றது தந்தை. என்னுடைய சகோதரர் ஈசான்னு சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா சகோதரர், பால்குடி சகோதரர். அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சகோதரர், அலி ரலியல்லாஹு தஆலா சகோதரர். ஆனா என்னுடைய சகோதரர் யார் சொல்றாங்க? அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? முந்தையவர்கள் அந்த கண்ணியத்தோடு சொல்வது ஒரு வழக்கு, சொல் வழக்கு வச்சு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு வரக்கூடாது. அதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை காப்பாற்றுவானாக. முந்தைய சமுதாயமும் எல்லோருமே முஸ்லிம்கள் என்ற செய்தியும் அங்கே கூடிக்கொள்கிறேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وسندنا ونبينا مولانا محمد عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى اله واصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما تفهيما. மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆபரக்கத்தை கொண்டும் நூரே முஹம்மதியா முதல் ஷஃபாஅத் முஹம்மதியா வரை என்ற நம்முடைய தொடர் பயானுடைய 8ஆம் பாகத்தை அடைந்திருக்கிறோம். விஷயத்திற்கு போவதற்கு முன்னால் 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, இப்பொழுது நாம் 8ஆம் பாகமாக எதை பேசப் போகிறோமோ உண்மையிலேயே அது 7ஆம் பாகம். 7ஆம் பாகமாக நாம் எதை பேசினோமோ அதுதான் 8ஆம் பாகம். காரணம், இது தடுமாற்றம் அல்ல, ஒரு மாற்றம். ஏன்னு சொன்னால் 7ஆம் பாகத்திலே நாம் அடையும் பொழுது எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரபியுல் அவல் மாதத்தை அடைந்தோம். அதனால் அந்த மாதத்திலே அவர்களை பற்றிய செய்தியை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக 6ஆம் பாகத்திலே நாம் சுவனத்திலேயே அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வைத்துவிட்டு 7ஆம் பாகத்திலே நூறானியத்திலும் ரூஹானியத்திலும்
இருக்கக்கூடிய இம்மருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிஸ்மானியத்திலே இந்த துனியாவுக்கு வருவதற்கு முன்னால் ஏற்பட்ட அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு வரிசையை மாற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நாம் சுவனத்திலே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி வைத்து விடுவோம். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திற்கு கலீஃபா அல்ல, பூமியிலே தான் கலீஃபா என்று அல்லாஹ் கூறினான். நிறையாக்குரிய ஆலிம் அவர்கள் கிராத் ஓதினார்கள் அல்லவா, பூமியிலே நாம் கலீஃபாக ஆக்கி வைத்திருக்கிறோம் சொல்றான். வானத்திலே விட்டு வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் கீழே கூட்டி வந்து விடுவோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்ம 5ஆம் பாகம் 6ஆம் பாகம் பேசும் பொழுது நமது ஒளிப்பாதையாளர்கள் ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன குண்டு என்று சொன்னால், ஒளிப்பது சற்று சரியாக அமையவில்லை என்று. என்னுடைய தொண்டை ஒளிப்பதும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது என்பது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு. இப்போ அதனால் நம்ம சொன்னோம், இன்ஷா அல்லாஹ் பின்னாடி என்னோட தொடர் பயானில் அந்த 5-6 பாகம் என்ன சொல்லணுமோ அதோடைய சில விஷயங்களையும் நாம் பின்னாடி சொல்லுவோம் என்று உங்களுக்கு சொல்ல ஞாபகம் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களையும் இன்று நம்ம பார்ப்போம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த தலைப்பில் விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ஏதோ சரித்திர நிகழ்ச்சிகளை வரிசையாக சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்பது அவசியம் என்ற காரணத்துக்காக சொல்லவில்லை. அப்படி என்றால் எவ்வளோ நூல்கள் இருக்குது, நீங்கள் நூல்களை படித்துக் கொள்ளலாம். சரித்திரங்களை ஆரம்பத்திலிருந்து தஸ்ஸவுடைய நூலை படித்தால் நூலை முகமதியாலிருந்து உங்களுக்கு செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். மற்ற ஆலிம்களுடைய நூல்களை ஆசிரியர்கள், சரித்திர ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் புத்தகத்தை படித்தால் கூட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து நமக்கு விஷயம் கிடைத்துவிடும். அப்ப நம்முடைய நோக்கம் அதல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த நோக்கத்தை கொண்டு இந்த முந்தைய செய்தியை சொல்றானோ அந்த நோக்கத்தில் தான் நாம் இந்த பயானை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? முந்தைய சரித்திரங்கள், முந்தைய செய்திகள் எல்லாம் சொல்வதற்கு காரணம், அதை கொண்டு நபியே உங்களுடைய மக்கள் படிப்பினை பெற வேண்டும், அதில் உங்களுக்கு பாடம் பெற வேண்டும், ரிஃப்ளெக்ட் செய்யணும், தஃபக்குர் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்றோங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த சரித்திரத்தில் அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா முந்தைய சரித்திரங்களும் சரி, கடைசியில் வரக்கூடிய நிகழ்ச்சி, கியாமத்து நாளுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் அத்தனையிலும் படிப்பினைகளின் பாடங்களையும் உம்மத்துக்கு வைத்திருக்கிறான். அதனால் நாமும் அந்த படிப்பினை பாடங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படிப்பினை பாடங்களை அல்லாஹ் எப்ப ஆரம்பிச்சான்? அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லையே, அதற்கு முன்னால இந்த வானத்தையும் பூமியை படைக்கலாம் பாருங்க. அந்த படைப்பில் இருந்து அல்லாஹ் தஆலா தனக்கு பாடத்தையும் ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியும் நான் படைத்தேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த தகவல் நமக்கு வேணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதோடு நிற்கவில்லை. சூரா ஹாமீம் சஜிதாவில் 41, ஹாமீம் சஜிதாவில் ஃபுஸ்ஸிலத் 11வது வசனத்தில் சொல்லும்போது எப்படி சொல்றான்? தும்மஸ்தவா இல ஸமாஇ வஹிய துகானுன் ஃபகால லஹா வலில் அர்தி இத்தியா தௌஅன் வ கர்ஹா காலதா அதைனா தாயின். அல்லாஹ் சொல்றான், நம்ம வானமும் பூமியும், அது வானம் புகையாக இருந்தும் பொழுது அதை படைப்பதற்கு நாடி நாம் வானத்தையும் பூமியும் நீங்கள் அடிபணிந்தோ அடிபணியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, நீங்களாகவோ அல்லது என்னோட கட்டளைக்கு அடிப்படையில் நீங்கள் வாருங்கள் என்ற கருத்தை அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி நாம் சொன்னோம், அவைகள் நாங்கள் அடிபணிந்தே வருகிறோம் என்று வந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்போ சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைத்தே சொல்லாம இந்த டயலாக்லாம் ஏன் சொல்லணும்? அப்ப இந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய பாடத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க, மூமின்கள் 2 வகை மனிதர்களுக்கு இதுல பாடம் இருக்கு. முதலாவது பாடம் என்ன? வானத்துக்கும் பூமி, மனிதன் என்பது மைக்ரோகோசம், ஒரு சிறிய படைப்பு. ஆனா வானம் பூமி பிரபஞ்சம் என்பது மேக்ரோகோசம், பிரம்மாண்டமான படைப்பு. அப்ப இந்த பிரம்மாண்டமான ஒரு வஸ்துகளை படைப்பதற்காக அவன் அழைக்கும் பொழுது எப்படி வருது அவனை நோக்கி? அல்லாஹ் தஆலா சாய்ஸ் கொடுக்கலாம். நீங்க விரும்பி நீங்களாவே வாங்க ஒபீடியன்ஸ், அல்லது என்னோட கட்டளைக்கு அடிபணிந்ததாக வாங்க. ரெண்டுக்கும் சார்ஜ் கொடுக்கும்போது இவர்கள் யாரெல்லாம் எங்களுக்கு வர விஷயம் இல்லை, ஆனால் நீ கட்டளை ரப்பு அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு வரல. அவர் என்ன செய்யறாங்க? நாங்களாகவே வருகிறோம், நாங்கள் அடிபணிந்தே வருகிறோம் என்று வந்தனாங்க அல்லாஹ் தஆலா. இது மூமினுக்கு முதல்ல ஒரு பாடம் என்ன இருக்குது? முதலாவது மூமின் அவன் என்ன செய்யலாம்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லதான் இருக்கிறான், ஆனால் தொழுகிறது கிடையாது, கடமைகளை நிறைவேற்றுவது கிடையாது. அல்லாஹ் கட்டளையிட்ட கடமைகள் அவன் ரொம்ப இதை பாராமுகமாக இருக்கிறான். இதுக்கு அல்லாஹ் என்ன எச்சரிக்கலாம்? மனிதனே பாரு, நான் இவங்களுக்கு கட்டளையும் கொடுத்துட்டேன், நீ விரும்பாட்டாலும் வரணும், அது கட்டளை, விரும்பிய வரலாம், நீ உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாய்ஸ். இப்படி சாய்ஸ் கொடுத்திருந்து கூட அவங்க கட்டளைக்கு பயந்தல்ல, தானாவே வந்தார்கள். ஆனால் நான் உனக்கு கட்டளை ஆக்கியும் கூட நீ தொழுவுடைய விஷயத்திலையும் மற்ற மார்க்க அமலுடைய விஷயம்
விஷயத்திலும் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறாய், எவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறாய் என்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு காமிக்கலாம். குற்றச்சாட்டு என்றில்லை, அவருடைய குறையை சுட்டி காமிக்கலாம். இரண்டாவது வகை, நம்ம தொழுவக்கூடிய நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் முஸ்லீம் தொழுவத்தான் செய்கிறோம், நோன்பு பிடிக்கத்தான் செய்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஆனால் அது எல்லாம் என்ன செய்கிறோம், எதில் செய்கிறோம்? கட்டளையினால் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கலாம், இல்லையா மாட்டிக்கிடுவோம், இல்லையா நரகத்துக்கு பயம், சொர்க்கத்து மேல ஆசை, அதனால நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இங்க சொல்றான், மனிதனே நீ அமல்கள் செய்து கொண்டிருப்பது என்னுடைய கட்டளைக்கு பயந்து உன்னுடைய சுயநலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் படைத்த அந்த வானமும் பூமியும் நான் சும்மோட சொல்லியிருக்கலாம், நாங்க மனசுல விருப்பத்தோட வந்தாலும் யாரும் உன் கட்டளையிட்டு அதனால வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லவில்லை, அவர்கள் தானாகவே வந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய இபாதத்தில் எல்லாம் கட்டளையின் அடிப்படை இல்லாமல் விருப்பத்துடன் நீயாக முன்வந்து செய்ய வேண்டும், அதுதான் உனக்கு உயர்வை தரும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். தௌராத் வேதத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதனே இந்த சுவனத்தையும் நரகத்தையும் படைக்காவிட்டால் நான் வணக்கத்துக்கு ஆக மாட்டேனா? இப்போ சொர்க்கத்தின் நரகத்தை படைத்ததுனால நீ வணங்குவியா என்ன? அல்லாஹ் கேட்கலாம். ராபித் பஸ்ரி அம்மையாரும் அதனால தான் என்ன செஞ்சாங்க, ஒரு வாளியிலே நெருப்பையும் ஒரு வாளியிலே நான் வாளியும் எடுத்து தண்ணீரையும் கொண்டு போய் அந்த தண்ணியை கொண்டு நான் சொர்க்கத்தை பட்ட வைத்து விடுவேன், நரகத்தை என்னுடைய நெருப்பை நான் அணைத்து விடுவேன் என்றாங்க. ஏன் அப்படி செய்யுங்கன்னு கேட்போம், என்ன காரணம் சொன்னாங்க? மனிதர்கள் அல்லாஹ்வை நரகத்திற்கு பயந்தும் சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் அல்லாஹ்வை அல்லாஹுக்காக வணங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். தாவீத் பஸ்ரி அம்மையார் சொன்னாங்க, விசுவாசம் எஜமான விசுவாசத்துக்காக நீங்கள் வணங்க வேண்டும், அது இல்லாம நீங்க கட்டளையில தான் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உங்களுடைய சுயநலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டு நீங்கள் விருப்பத்துடனே செய்ய வையாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு எடுக்கிறான். அந்த அழைப்பு அல்லாஹ் ரசிக்கிறான், விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா பரலான கடமைகள் செய்வதை சொல்லிவிட்டு இந்த பரலான கடமைகள் நீங்கள் என்ன நெருங்கி வருகிறீர்கள் சொல்லல. நல்லா கவனிங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நஃபிலான வணங்குகள், நஃபிலான கடமை கிடையாது. நீங்க விரும்பி என் மேல் விருப்பம் கொண்டு நஃபிலான வணக்கம் செய்தால் அந்த நஃபிலான வணக்கம் மூலமா நீங்க என்னை நெருங்குகிறீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கும் பொழுது நான் உங்களுடைய கேட்கும் கரவுக்கு, அதாவது பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப விருப்பத்தோட, இஷ்கோட, நேசத்தோட நாம் அல்லாஹ்வுடைய இபாதத் செய்ய வேண்டும். அத்தகைய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பாடத்தையும் படிப்பினையும் வைத்திருக்கிறான். அதே மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம். நாம முதல்ல உள்ள 6 பாகங்கள்ல அல்லாஹ் தஆலா மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை பற்றி, படைக்கப்படுவதை பற்றி சொன்னது, அப்புறம் அவர் படைத்தது, நம்முடைய அந்த மலக்குமார்கள், அதாவது சுப்ஹானக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் ஓதுனேன், யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னது, அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தது, இது எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா மலக்களை அவருக்கு சஜிதா செய்ய சொன்னது, இப்லீஸ் அதற்கு மறுத்தது, இப்லீஸ் நீ வெளியேறு சொன்னது, இது வரைக்கும் நான் முதல் 6 வாரங்களை பார்த்துருக்கிறோம். இந்த சம்பவத்தை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மொத்தம் 7 இடத்துல சொல்றோம். சூரா பக்கராவில் சொல்லியிருக்கலாம், சூரா 7 ஆராஃப்ல சொல்லியிருக்கலாம், சூரா பனி இஸ்ராயில் சொல்லியிருக்கலாம், சூரா கஹஃப்ல சொல்லியிருக்கலாம், சூரா தாஹாவில் சொல்லியிருக்கலாம், சூரா ஸாத்ல சொல்லியிருக்கிறான், சூரா ஒரு 20 தாஹாவில் சொல்லியிருக்கிறான். ஒரே இடம் மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆக எல்லா இடத்தையும் அல்லாஹ் தஆலா அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த மலக்குகளுக்கும் நடந்த அந்த சம்பவ நிகழ்ச்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது நாம இப்ப பார்க்க வேண்டியது முக்கியமான 2 விஷயம். அதுல சூரா ஆராஃப்ல தான் அல்லாஹ் தஆலா அந்த மலக்கோட அந்த இப்லீஸோட பேசின அந்த தொடர்பு ஜாஸ்தியா வருது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீ ஏன் சஜ்ஜா செய்ய மறுத்தா? காரணத்தை சொல்றான், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அல்லாஹ் நீ வெளியேறு, ஃபக்ருஜ் மினஸ் சாகிரீன், நீ தாழ்த்தப்பட்டவனாக கீழ்ப்படுத்தப்பட்டவன் வெளியேறு என்று அல்லாஹ் தஆலா வெளியேற்றிட்டான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்ப அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 முக்கியமான வசனங்கள், 2மே ஒரே மாதிரியான வசனங்கள் 2 இடத்துல. ஒன்று சூரா பக்கராவுடைய 34வது வசனம், மற்றொன்று சூரா தாஹாவுடைய 116வது வசனம். 2லயும் பாருங்க வார்த்தையில் ஒரே முறையா இருக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா. இதே சூரா பக்கராவுல, இதே வார்த்தைக்கு வார்த்தை சூரா தாஹால. இது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா. அதாவது நாம மலக்கெல்லாம் சஜ்ஜா செய்ய சொன்னோம், எல்லோரும் செய்தார்கள், இப்லீஸை தவிர அவன் நிராகரித்தான். இப்ப சூரா பக்கரால அப்பா என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றான், அவன் பெருமை அடித்தான், பெருமை அடித்தான், அதனால அவன் நிராகரிப்பு உள்ளவன் ஆகிவிட்டான் என்ற செய்தி இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறான். இப்ப 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போகுது. அடுத்தது என்ன நடந்தது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இதோட அடுத்த
முகத்தோடு நடந்த செய்தியை இந்த சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஃபகுல்னா யா ஆதமு ஸ்குன் அன்த வ ஜௌஜிகல் ஜன்னா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீங்களும் உங்கள் மனைவியும் சூனத்திற்குள்ளே நுழையுங்கள், சூனத்திலே தங்குங்கள் என்று செய்தியை சொல்றான். இது சூரா பக்ராவில். நான் அந்த வசனம் கூட போகுது, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். சூரா தாஹாவில் அல்லாஹ் என்ன சொல்லும்போது என்ன சொல்றான்? ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஹாதா அதுபுல்லக வலி ஜௌஜிக ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா என்ற வசனத்தை சொல்றான். இப்போ அந்த வசனத்தை விளங்குறதுக்கு முன்னால ஒரு உதாரணத்தை மிசாலை ஒன்று நம்ம பார்க்கணும். எப்படி அல்லாஹ் பாடம் நமக்கு கற்றுத் தருகிறான் என்ற மிசாலை பாருங்க. இப்போ நான் ஒரு முதலாளி, என்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்குறேன். அந்த வேலை பார்க்குற ஆள் ஃப்ராடுன்னு எனக்கு தெரிய வருது, ஏமாத்துறான் ஃப்ராடு வருதுன்னு தெரியுது. நான் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், வெளியேற்றிட்டேன் போடான்னு. இப்போ எனக்கு தெரியும் அந்த நான் வெளியேற்றின அந்த ஃப்ராடு பையன் இன்னொரு கம்பெனி, உதாரணத்துக்கு ஈஷா ஒரு கம்பெனி நடத்திருக்காரு, ஈஷாட கம்பெனிக்கு தான் அவன் போக போறான்னு தெரியும். நான் என்ன செய்யணும்? நான் உண்மையிலேயே ஈஷாவோட நட்பு இருந்து ஈஷா எனக்கு அக்கறை இருந்தா நான் கண்டுக்கிறாம இருக்கலாமா? யாராவது சொல்றாங்க நீ எனக்கு தெரியும் ஈஷாட்டம் போய் சேருவான், அப்ப ஈஷா நான் எச்சரிக்கணும். ஈஷா நான் இந்த மாதிரி பையன் இருக்கான், வெளியேற்றிருக்கேன் ஃப்ராடு, அவனை சேர்த்துறாதிய, அவனை வச்சு சொல்லணுமா இல்லையா? சொல்றதுதான் சிறப்பு. ஆனா நிறைய இடத்துல என்ன நடக்கும் பாருங்க, வெளியே போன வந்துருவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் யாராவது சொல்லுவாரு, விஷயம் தெரியுமா காக்கா, நம்மள்ட்ட இருந்தாலும் அந்த ஃப்ராடு பையன் நான் அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துருக்கான், இருந்தாலும் சொல்றானுங்களா ஈஷா கம்பெனியில் சேர்ந்துருக்கான், ஈஷா மாட்டிக்கிட்டாரா, தொலைஞ்சாரு, முடிஞ்சு. எப்படி முறை நமக்கு என்னப்பா அப்படி இருக்கலாமா? அப்ப நல்ல பண்பு என்பது என்ன? ஒருவன் ஃப்ராடா இருக்கிறான், தீயவனாக இருக்கிறான் என்று சொன்னால், நல்ல எத்திக்விட்டி என்னன்னு சொன்னால், நல்ல பண்பு சொன்னால் அவன் எங்கு போய் சேருவான், யார் அடுத்து ஏமாற்றுவான், அவரிடம் நம்முடைய பிரிமுகமாக இருந்தால் அவருக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா எங்க ஆரம்பிக்கிறான்? அன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தானை எப்போ வெளியேற்றினானோ, இப்லீஸை எப்போ வெளியேற்றினானோ அப்பவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஹாதா அதுவுல்லக வலி ஜௌஜிக. இந்த ஆதமே, இந்த இப்லீஸ் இவன் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எதிரியாக இருப்பான். எதிரியா இருக்காங்க, என்ன செஞ்சான்? ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னா, உங்க இருவரையும் சூனத்தை விட்டு வெளியேற்றி விடுவான், ஜாக்கிரதையா இருங்க என்ற எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தை கொடுத்துருக்கான். அப்ப நாமும் நம்ம இடத்து போகக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு தீயவன் இன்னொரு இடத்தை போய் குறிப்பிட்ட இடத்தை அவன் சந்திப்பான் என்று தெரிந்தால் நாம என்ன செய்யணும்னா அவர்களை எச்சரிப்பது, அது பசாதாக ஆகாது. தீயவனும் பசாத ஆகாது. அப்ப அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஹதீஸ்ல கூட இருக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு ஆளோட பார்க்க வரும்போது இவன் ஆள் தீவனாயிற்று என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா பக்கத்தில் வரும்போது நல்லபடியாக பேசி அனுப்பிட்டாங்க. அப்ப ஆயிஷா சித்திகார் இல்லா தலங்க அவர்கள் யார சொல்ல அவரை பற்றி நீங்க தப்பா இதா சொன்னீங்களே, தீவனுங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, ஆமா அப்படி இருந்தாலும் வருவர்களை கண்ணியப்படுத்த நான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்காக அவர் வெறுத்திர தேவையில்லை, துளத்திர தேவையில்லை. ஆனா அவரோடு ஒரு வியாபார தொடர்போ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவருடைய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வச்சிருக்கான். இது முதலாவது படம். இரண்டாவது படம், இந்த இதை நம்ம ஏற்கனவே சொல்லிக்க முடியும், இன்னொரு படத்தை அடுத்து நம்ம கவனிக்கணும். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா சஜிதா செய்ய மறுத்ததாக யாரை சொல்றான்? இப்லீஸை தானே சொல்றான். இப்லீஸை அல்லாஹ் தஆலா சொன்னவன் இப்லீஸை வெளியேற்றி விட்டான். வெளியேற்றதுக்கு பின்னால அந்த இப்லீஸை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் இப்லீஸை நீங்க ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லல, ஷைத்தானிடம் ஜாக்கிரதையா இருக்குன்னு. நாமளும் லா தத்தபியும் குத்துவாத்தி ஷைத்தான், குத்துவாத்தி இப்லீஸ்னு சொல்லல. ஓ விசுவாசிகளே, நீங்க ஷைத்தானின் அடிச்சூழலை பின்பற்றினான்னு சொல்லலாம் தவிர இப்லீஸின் அடிச்சூழலை பின்பற்றுங்கள்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற இடங்கள்ல சொல்லும்போது குர்ஆன் ஓதுறோம், இதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், மின இப்லீஸின் ரஜீம் இல்ல. நம்ம ஓதுமா எப்படிங்க ஓதுறோம்? அவுது பில்லாஹி மினல் இப்லீஸ்னா ஓதுறோம், மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம். அப்ப இப்லீஸ் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஏன் இங்க ஷைத்தான்னு சொல்றான்? இது ஒரு காரணம் இருக்கு. இதையும் நம்ம ஒரு மிசால் மூலமாக புரிந்து கொள்வோம். இப்ப நான் இதே இந்த ஃப்ராடு உதாரணம் சொன்னோம்ல, அதையே திருப்பி எடுத்துக்கிறேங்க. அந்த ஃப்ராடுடைய பேர் மிஸ்டர் டின்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்காக, வேற ஏதாவது பிரச்சனை யாரும் கோச்சிக்க கூடாது, அதுக்காகத்தான் மிஸ்டர் டி. இந்த மிஸ்டர் டி நான் ஈசாட சொல்றேன், ஈசா இந்த மிஸ்டர் டி வருவான்ல அவனை சேர்த்துக்கிறாதிய, அவனை அண்டை விடாதீன்னு சொன்னா அந்த டி இன்னைக்கு பேசுறாரு. இது இன்னைக்கே பேசும்போது ஈசாவோட மனசுல என்ன ஓடும்? பஸ்வாசம், நல்ல மனுஷனா தான் தெரியுது, நல்லா தானே பேசுறாரு, மௌரூஃபியா இவனோட சேரவனா இது பண்ணலான்னு சொன்னாரு. ஒரு மௌரூஃபுக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை வச்சு சொல்றாரு. இவன் ஆள் நல்ல ஆளை தான் செய்யறான், என்ன வருமா வராதா? அதெல்லாம் நடந்தது, என்ன வருமா வராதா? அப்ப நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட இந்த டிஏ சேர்க்காதேன்னு சொல்றாரு, விட இந்த ஃப்ராடு பையன் வருவான் சேர்க்காதிய அப்படின்னு சொன்னா, ஆஹா ஃப்ராடு பையன் சொல்றாங்களே, அப்ப ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான். நம்முடைய மகனை பார்க்க ஒரு ஆளோட பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த பையன்
பேரை மட்டும் சொல்லி தம்பி நீ அவனோட சேராத அப்படின்னு சொன்னா இன்னும் வாப்பா இப்படி அவனோட சேரவனுங்கிறான் நல்ல பையனத்தில் இருக்கிறான் அப்படித்தான் இளைய தலைமுறைக்கு தோணும். ஆனால் அதே சமயம் தம்பி இந்த குடியார பையன் என்னோட சேராத அல்ல இவன் சூதாடுறவன் என்னோட சேராதன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவனுடைய பெயரை சொல்வதை விட அவனுடைய சிபத்தை சொல்லும்போது குணச்சித்திரத்தை சிபத்தை நல்லா சொல்லணும். அந்த குணச்சித்திரத்தை கேரக்டர் சொல்லும்போது அதிகமான ஜாக்கிரதை உணர்வு வந்துடும். ஆஹா இவன் ஃப்ராடு, அப்போ அப்பா சொல்றாங்க இவன் குடியாரன்னு சொல்லி நம்ம குடியாரன் சொன்னா நம்மளை குடிக்க வச்சிருவான், இவன் நம்ம சூதாடின்னு சொன்னா நம்ம சூதாட வச்சிருவான் என்ற ஜாக்கிரதை உணர்வு வந்துடும் இல்லையா? மனிதனுக்கே அந்த உணர்வு இருந்தா மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிற ரப்பு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா இந்த இப்லீஸ் என்ற சொல்லு பலஸ் என்ற ரூட் வந்தது. அதற்கே நம்பிக்கை இழந்து என்ற பல அர்த்தங்கள் இருந்தாலும் இப்லீஸ் என்பது அவனுடைய ப்ராப்பர் நேம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஷைத்தான் என்ற சொல்லை ஏன் உபயோகிக்கிறான் என்றால் ஷைத்தானுடைய ரூட் வேர்டு ஷத்ன். இந்த ஷத்ன் என்று சொன்னால் நல்ல காரியங்களிலிருந்து தூரமாக்கப்பட்டவன் என்ற பொருள். அல்லாஹ் தஆலா சுனத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்தும் நற்காரியங்கள் அவன் தூரமாக்கப்பட்டு விட்டான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களே நற்காரியங்களும் தூரமாக்கப்பட்ட இந்த விரட்டப்பட்டவுடன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நமக்கு என்ன இவன் ஜாக்கிரதை வரணும்? அப்ப நற்காரியம் தூரமாக்கப்பட்டவன் இவன் நம்மளை நற்காரியங்கள் தூரமாக்கி விடுவான் என்ற நம்முடைய எச்சரிக்கை உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஆலம் குர்ஆன்ல எந்த இடத்துலையும் உள்ள இருந்து அவன் நிராகரிக்கிற வரைக்கும் இப்லீஸ் என்று சொல்லணும். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், ஃபஸஜது இல்லா இப்லீஸ் எல்லாம் சொன்னவன் அல்லாஹ் தஆலா நம்ம ஜாக்கிரதையா இருக்க சொல்லக்கூடிய எல்லா வசனங்களும் பாருங்க. எனக்கு தெரியாம குர்ஆன் ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான இடங்கள் இல்ல. அல்லாஹ் தஆலா இன்ன ஷைத்தானுக்கு அதுவும் ஃபத்தஹிது அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பரம எதிரியா இருக்கிறான், நீங்களும் அவனை எதிரியாக்கிக் கொள்ளுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, தந்தையே நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், அதுல அந்த நட்சத்திரங்களும் நிலவும் எனக்கு சஜிதா செய்ய பார்க்கணும்னு சொல்லுவோம். என்ன சொன்னாங்க? உன்னுடைய மகனாரே நீங்க உங்க சகோதரர்கிட்ட சொல்லிடாதீங்க. சகோதரர் சொல்லிட்டு சகோதரன் மேல பழியப்படல, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு கடும் பகைவனாக இருக்கிறான் என்றுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கடைசியில எல்லா சமாதானமும் ஏற்பட்டு போய் தன்னுடைய சகோதரர்லாம் திரும்பி வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க? அப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இந்த இப்லீஸ் எனக்கு என்னோட சகோதரர்களுக்கும் பிரிவினை ஒழிச்சுலாம் சொல்லல. பக்கத்து ஆன்சர் நபி இது அஹ்ரஜனி மின் சிஜ்னி ஃபஜாஅக்கும் மினல் பாதிரி மின் பாதி அன் நஸக ஷைத்தான் பைனி வ பைன இஹ்வதி. அப்ப கிராமத்திலிருந்து நரகத்துக்கு அவ்வளவு பேரையும் நரகத்துக்கு மன்னிக்கவும் நகரத்துக்கு அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையில ஷைத்தான் பிரிவினை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் சேர்த்தான் அப்படின்னு தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தவிர அங்கே இப்லீஸ் என்ற சொல்ல உபயோகிக்கல. அப்ப இது என்ன சொல்லுது? நாம ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும். எச்சரிக்கை செய்யும் போது பேரையே சொல்லிடாம அவன் ஒரு தீவனாக இருந்தால் அவன் செய்யக்கூடிய அந்த தீமையான குணம் என்ன அதையும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் அதிகமான ஒரு ஜாக்கிரதை உணர்வும் ஒரு உள்ளுணர்வும் அவனுக்கு ஏற்பட்டு போகிறது. அந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிறான். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இப்ப நம்ம நேரா சூரா பக்கராவுடைய வசனத்துக்கே திருப்பி வருவோம். இந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான இது இருக்குது. அது நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். அது அல்லாஹ்னால 6ஆம் பாகத்தில் கோட்டப்பள்ளியார் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் நான் சுருக்கமாக மீண்டும் சொல்லிடுறேன். இந்த தாகாவுடைய விஷயத்திலேயே நீங்க தாகா அல்லாஹ் என்ன சொன்னா? இன்னும் ஆதா ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஆதா அதுபுல்லக்க பலி ஜௌஜிக்க ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நான் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன். தாய்மார்கள் இருக்கிறதுனால நான் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன். இங்க உங்க இருவரையும் சுவனத்தை விட்டு வெளியேற்ற வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் அப்படி வெளியேற்றப்பட்டால் ஆதமே நீர் போராட வேண்டியிருக்கும் என்றுதான் சொல்றான். தஷ்கயானி நீங்கள் இருவரும் போராட வேண்டியிருக்கும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லல. அதை வைத்துதான் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். இன்று நான் குர்ஆனை மீண்டும் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய அத்தனை 4 தேவை என்ன, ஏன் போராட வேண்டியிருக்கும் அடுத்த வருஷத்துல வருது. இன்னும் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக வர நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது, நிர்வாணம் இருக்காது, வெயில் இருக்காது. அப்போ இந்த நாளுக்கு நீங்கள் பூமிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு சேர்ந்து நீங்கள் தான் போராட வேண்டியிருக்கும். அப்போ இந்த இடத்துல மனைவியை எந்த இடத்துலையும் வருமானத்திற்காக காசுக்காக அவன் வேலைக்கு அனுப்புவானே ஆனால் பக்தன் சொல்லி அதிகமான வசதியை பெருக்குள்ள ஆனால் அவன் அனுப்புறது ஆபத்தானது, நீங்க தவறானது. ஷரியத்து அனுமதி இருக்குது, ஒரு வறுமை இருக்குது, ஒரு விதவை பெண் இருக்குது, அவங்க எப்படி என்ன செய்யுங்கிறதுக்கு ஆளுங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த ஊர் நான் யார் பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஊருடைய மீட்டிங் நடந்தது. அந்த ஊரில் ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் வந்து பேசுறாரு. சொல்றாரு, இப்போ நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து நிறைய காலேஜை படிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா படிக்கிற பெண்கள் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருவாங்க, நீங்களும் வேலைக்கு போங்க, உங்கள் பொண்டாட்டியும் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் அந்த ஊரில் உள்ள கல்யாணம் படிக்காத பெண்களை யாருமே கல்யாணம் முடிக்கிறது
சரி, 2 பேர் கல்யாணம் முடிச்சிடும், இங்க 2 பேரும் ஆபீஸ் போயிட்டு வருவாங்க. அங்க எங்க இருந்து தாம்பத்தியம் ஏற்படும், எங்கிருந்து குழந்தை பெருகும், எங்கிருந்து ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வரும், அதிகமாக பிள்ளை பார்க்க முடியும். 2வது சைக்காலஜி சொல்றாங்க 70% பெண்கள் அலுவலகத்துக்கு போனா இன்னும் கணவன் மனைவி இல்ல, தவறுகளும் நடக்குது, தவறு நடத்தா சந்தேகமும் வருது. வருமா இல்லையா? அப்ப வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இவர்களுக்காக பெண்களை வேலைக்கு அனுப்புவது இஸ்லாத்தில் அமைக்கப்பட்டது அல்ல. சில முக்கியமான தேவைகள் இருக்குது, டாக்டருடைய இது இருக்குது, நர்ஸுடைய இருக்குது. அது எது ஒரு ஷரியத்துக்கு உட்பட்டு வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய சில தொழில்கள் இருக்கத்தான் செய்யுது. அன்றைய காலத்தில் சஹாபா பெண்மணிகள் வீட்டில் இருந்த ராட்டை சுத்துறது, வீட்டில் இருந்து சில தொழில் செய்திருக்கிறார்கள். அதோட அன்னி ஆயிஷா சித்திகார் இல்லாத சொல்றாங்க, ஒரு வீட்டில் இருந்து பெண் ராட்டை சுத்துறால அந்த ராட்டையுடைய சத்தம் போர் முரசுக்கு சமமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய சரியத்துக்கு உட்பட்டு அதுதான் செய்யணும் தவிர நேர போய் விஷயம் வந்து வியாபாரம் பண்ணுறேன், நானும் ஆஃபீஸுக்கு போகிறேன், நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் படிச்சு இது படிக்கிறேன்னு சொல்லி மற்ற வேலை என்ஜினியர் சுக்குநீர் வேலையெல்லாம் அது பெண்களுக்கு உகந்த வேலை அல்ல. ஃபித்னாவுடைய காலம், நாம் நம்முடைய பெண்மணியை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த தகுதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தருவானாங்க. இந்த இடம் இங்கே முடிஞ்சிருச்சு. நம்ம சூரா பக்கராக்கா வரும். சூரா பக்கரா பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, ஃபகுல்னா யா ஆதமு ஸ்குன் அன்த வ ஜௌஜிகல் ஜன்னா, இதான் ஸ்குன் அன்த வ ஜௌஜிகல் ஜன்னா ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஇதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரதா ஃபல தகூனா மினல் ஸாலிமீன். இதான் 34 வசனம். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சூனத்திலே இருங்கள், இங்கே எல்லாருடைய பழமை எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், அப்படி நெருங்கினீர்கள் ஆனால் நீங்கள் லலாலத்தில் பெரும்பாவத்தை விழுந்து விடுவீர்கள், நஷ்டத்தில் விழுந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மெயினான விஷயம், முக்கியமான விஷயம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், தகுல்னா யா ஆதமு, கொஞ்சம் முன்னால் வந்துருங்களேன், இந்த சவால் வர்றாங்க, இன்னும் முன்னால் வந்துட்டா நல்லா இருக்கும். நாங்கள் பிலாலி வாங்க, இந்த இஸ்மாயில் பிலாலி இந்த பிலாலி நேரத்தில் வந்து அல்லாஹ் ஒரு பாட்டு படிக்க சொல்லிக்கலாம், நம்ம லேட்டாக வந்துட்டா. அந்த ஜௌஜிக்கல் ஜன்னா, நல்லா கவனிங்க, ஜௌஜிக்கல் ஜன்னாங்கிறான். உங்க பொண்டாட்டியோட உட்காங்க சொல்லிக்கிறான். என் பொண்டாட்டி பேர் தெரியாதா அல்லாவுக்கு? ஹவாங்கிற தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும்ல, அல்லாஹ் தான் பேர் விட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே உங்களுடைய மனைவியுடன் போங்கன்னு சொல்றான். இப்ப பாருங்க, திருக்குரான்ல எந்த இடத்துல பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா எந்த பெண்மணியுடைய பெயரையும் சொல்லவில்லை, அன்னை மரியம் அவர்களை தவிர. ஏன்? எல்லோருக்கும் தெரிஞ்ச காரணம், அன்னை மரியம் அவர்கள் பேரை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையை கொண்டு அறிமுகப்படுத்த முடியாது, அவள் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வோட அத்தாட்சியாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப ஈசா இப்னு மரியம்னு அல்லாஹ்வே பேர் விட்டான். ஏன்னா மலக்கள் வந்து அன்னிய மரியம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்போ இது காலத்தில் மலாயிக்கத்து யா மரியமும் இன்னல்லாஹி பஷீருக்கு பி கலிமத்தின் மின் இஸ்முஹு மஸீஹ் ஈசா இப்னு மரியம் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானுடைய இந்த 42வது வசனத்தை சொல்றான். அப்போ மலக்கள் வந்து மரியம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான், ஒரு குழந்தையை கொண்டு அவருடைய பேர் இஸ்முஹு மஸீஹ் ஈசா இப்னு மரியம். ஈசா, அல்லாஹ் பேர் விடும்போது ஈசான் பேர் விடல, ஈசா இப்னு மரியம் தான் பேர் விட்டுருக்கான். ஏன்? அந்த ஈசா மரியம் சேர்க்காம எப்படியும் தந்தை இல்லையில அதிசயமா பிறந்தாரா என்னமோ, தந்தை இல்லையில அதெல்லாம் வெறும் ஈசா தான் சொல்லியிருந்தா என்ன ஆகும்? பிற்காலத்தில் வரக்கூடிய சமூகம் அவர்கள் பற்றி தவறாக நினைச்சிருக்கும். இன்னைக்கு யூதர்கள் அதே தானே நினைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர் என்ன செய்யறாங்க, அவர் தந்தை இல்லாம பிறந்தனால அல்லாஹ்வை தந்தை ஆக்கிட்டாங்க. அதே யூத அயோக்கியர்கள் என்ன செஞ்சாங்க, தந்தை இல்லாதனால அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தனியார் தவறான வழியை பிறந்தவர் என்று ஒரு இட்டு கட்டி விட்டார்கள். அப்ப நாம அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை காப்பாற்றி விட்டான். அப்ப இந்த இடத்துல அன்னை மரியம் அவர்களை பேரை சொல்லி ஆக வேண்டும், இதுல ஒரு ஷரியத்துடைய விளக்கம் கிடைச்சிருது. அங்க அன்னை மரியம் பேரும் சொல்லாம இருந்தா நாமளும் சொல்லவே கூடாதுன்ற ஒரு சட்டம் அங்க வந்துடும். வரக்கூடிய ஆபத்து இருக்குல்ல. இப்ப அந்த காலத்து இமாம் எழுதி வச்சாங்க, எழுதி வைக்கும் போது இது குர்ஆன்ல பெண்கள் பேரே கிடையாது, நம்ம ஆள்னால முஸ்லிமான்கள் பெண்கள் பேரை சொல்லக்கூடாதுன்னா, இப்ப நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பொண்டாட்டி பேர் என்ன, என் பொண்டாட்டி பேர் நீ ஏன் கேட்கறாங்கன்னா போய் நான் கூப்பிட்டுருவான், பாஸ்போர்ட் தரமாட்டான். அப்ப சில விளக்குகள் இருக்கிறது, அனுமதி இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பார்க்கும் பொழுது பெண்களுடைய பெயரையும் அல்லாஹ் ஹிஜாப் செய்திருக்கிறான். எந்த பெண்ணுடைய பேரும் சொல்லல. இவ்வளவுக்கு மூமியான பெண்கள் மட்டும் இல்ல, நம்ம இவருடைய அபுலஹபுடைய மனைவி ஈச்சங்கீர் நரகவாசி. ஆனா அவர் என்ன சொல்றான், அவன் பேரை சொல்றானா ஹதீஸ்ல கிடைக்கும் உம்மு ஜமீல். ஆனா இதுல என்ன சொல்றான், அபுலஹபுடைய மனைவிக்கு ஈச்சங்கீர் தான் சொல்றான். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவரோட வழிகேட்டு போனதான். அந்த கிளவியை சொல்லும்போது என்ன சொன்னான், லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவின்னு தான் சொல்றான். அதே சமயம் ஃபிரௌனுக்கு வாக்கப்பட்ட ஆசியா நாச்சியார், நமக்கு பேர் தெரியுங்கிறதுக்காக சொல்றேன். ஃபிரௌனுடைய ஆசியா நாச்சியார் என்ன சொல்றான், ஃபிரௌனுடைய மனைவி ஒரு காபிரா இருந்தும் முஷ்ரிக்கா இருந்தும் அல்லாஹ்வுடைய பெரிய விரோதியா இருந்தா கூட அந்த பெண்மணியை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் தன் கணவனை கொண்டு தான் அறிமுகப்படுத்தலாம். ஃபிரௌனுடைய மனைவி இப்படி சொல்ற பத்திலாம், ஃபிரௌனுடைய மனைவி எனக்கு ஒரு
நாயகியை கேட்டால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல முக்கியமான பாடம் உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, பெண்கள் தாய்மார்கள் கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பெயரை முதற்கொண்டு ஹிஜாப் செய்திருக்கிறான். அதே சமயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில இமாம் ஓதும் பொழுது தவறு ஏற்பட்டு விட்டால் ஆண்களாக இருந்தால் குரல் எடுத்து கொடுக்கணும், பெண்கள் கைதான் தட்டணும் சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உங்கள் பெயரை ஹிஜாப் செய்தான், ரசூலுல்லாஹ் உங்கள் குரலை ஹிஜாப் செய்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களை ஹிஜாப் செய்து கொள்ளுங்கள். இது முக்கியமான, இது இளைய தலைமுறை பெண்களுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டியது பாடமாக இருக்கிறது. இங்க ஹிஜாப் செய்திருக்கிறான். இது நம்ம இப்ப முதல் பெண்மணி அப்பா அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அல்லாஹ் தஆலா பெண்மணிக்குள்ள இந்த ஹிஜாபை ஆரம்பித்து விட்டான். நீங்க ரெண்டு பேரும், நீங்களும் அதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் உலகு போங்க, சோனத்திற்கு நுழையுங்கள் என்று அந்த செய்தி சொல்லிட்டான். இது இதுல கிடைக்கக்கூடிய அடுத்த படமாக இருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் பாருங்க, இந்த இடத்த சொல்றாங்க, இந்த ஸ்குன் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இதுல போய் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் தான் சொல்றாங்க, தவிர இந்த இடத்த நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா சுவனத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சுவனத்தை கூட அனுமதி கொடுத்துருக்கலாம். அது வாடகை வீடு தான், சொந்த வீடு கிடையாது. நீங்க வாடகை வீட சொந்த வீடு ஆக்கணும் என்ன செய்யணும், அதுக்குள்ள பேமெண்ட்டை கொடுத்துருக்கணும். அந்த பேமெண்ட்டை கொடுக்குறது தான் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி விட்டான். இங்க வந்து நீங்க பேமெண்ட்டை கட்டுங்க, வாங்க கடைசியில் உங்க வீட்டை உங்களுக்கு பெர்மனண்டா நிரந்தரமா தர்றேன். இப்ப தர்றது வாடகை தான், ஒன்லி ஃபார் ரெண்ட். இப்ப ஃப்ரீயா தந்துருக்கான். ஃப்ரீயா தந்துட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த கண்டிஷன்ல போடுறான். இந்த வசனத்துல ஸ்குன் அன்த ஜௌஜிக ஜன்னத்தை அடுத்து சொல்லும்போது குலா ரகதன் ஹைது ஷிதுமா, இந்த இடத்துல பாருங்க, இந்த குலா என்ற சொல்ல பற்றி வச்சிருக்கான். குல் என்று சொன்னால் சாப்பிடு, ஆண்பாலுக்கும் யூஸ் ஆகும். குல் என்று சொன்னால், குலி என்று சொன்னால் பெண்பால், பெண்ணுக்கு யூஸ் ஆகும். குலா என்று சொல்லும்போது அல்லாஹ் தஆலா பன்மையை சொல்றான். நீங்களும் மனைவியும் சொன்னத்துக்குள்ள போங்க, நீங்க விரும்பியவாறு சாப்பிடுங்கள், விரும்பியா சாப்பிடுங்கள் ரெண்டு வரை சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஆனா அந்த சூனத்துக்குள் நுழையும் போது நீங்களும் ஹவ்வாவும் சொல்லல. அதாவது ரெண்டு பேரும் யா ஆதமும் ஹவ்வா, ஓ ஆதம் ஹவ்வாவே நீங்க ரெண்டு பேரும் நுழையுங்கன்னு சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துதான் யா ஆதம் ஸ்குன் அன்த வஸௌஜிகள், அதை நீங்களும் உங்க பொண்டாட்டியும் போங்க உள்ளே நுழைங்கிறான். இதை வைத்து நம்ம ஆரிஃபுல் குர்ஆன் முஃபஸ்ஸிரின் சொல்றாங்க, அப்போ ஒரு மனைவிக்கு தேவையான வீட்டை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த கடமையும் கணவனுக்கு தான் இருக்கு. சில ஊர்களில் கீழக்கரை கூத்தாளர் கால் பண்ணுற ஊர்களில் என்ன செய்யறோம், அது வழக்கம். பின்னாடி மற்ற சில விளக்குகளுடைய காரணங்கள்னால மனைவி வீட்டில் வீடு தர்றாங்க, அது வசதியை பொறுத்து தர்றாங்க. ஆனால் அதே சமயம் கணவர் மாப்பிள்ளை வந்து இந்த காலத்துக்கு காலம் கட்டு எப்படியாச்சு, கீழக்கரையில் ஒரு வீடு, மதராஸ் ஒரு ஃப்ளாட்டு, இது ரொம்ப அயோக்கியத்தனமானது. ஏதாவது நம்முடைய சரத்துல்லா சில காரணங்கள் முன்னிட்டு சில விளக்குகளை